إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு தாலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக அல்லாஹு தாலா எமக்கு இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பங்களை அடிக்கடி வழங்கி கொண்டே இருக்கிறான். அல்லாஹு தாலா யாரை நேசிக்கிறானோ, யார் மீது அல்லாஹு தாலா அன்பு கொள்கிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் மார்க்கத்தில் தெளிவையும் விளக்கத்தையும் கொடுப்பான் என்பதாக நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த புனிதமான ரமலானுடைய காலத்தில், குறிப்பாக இந்த கடைசி 10 தினங்களில் நிறைய அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த மார்க்கத்துடைய போதனைகளை செவிமடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நமக்கு வழங்கியிருக்கிறான் என்றால் இது மிகப்பெரிய அல்லாஹுடைய ஒரு நிஅமத், அருள் என்றுதான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நாம் தொடர்ச்சியாக பல நல்ல செய்திகளை படித்து வந்தோம். இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு தலைப்பு, நம்முடைய வாழ்க்கையில் கடைசி மூச்சிருக்கின்ற வரை நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான இபாதத் தொழுகை. அந்த தொழுகை எங்களுடைய ஆன்மாவுக்கு, எங்களோட நஃப்ஸுக்கு என்ன பயிற்சியை அந்த தொழுகை தருகிறது என்பதைத்தான் இந்த உரையில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். சில பொழுது இது கொஞ்சம் வித்தியாசமாக உங்களுக்கு சொல்லப்படுற செய்திகள் புதிதாக இருக்கலாம், பழையதாகவும் இருக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, தொழுகை என்பது நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். தொழுகை என்றால் என்ன? தொழுகை என்றால் என்ன? சலஃபு சாலிஹீன்கள், அதாவது சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் இந்த தொழுகையை எப்படி விளங்கினார்கள், புரிந்து கொண்டார்கள், எப்படி விளங்கி வைத்தார்கள், புரிந்து கொண்டார்கள் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் இஸ்லாமிய வரலாற்றில் தோன்றிய மிக முக்கியமான ஒரு அறிஞர். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் என்பவர் இஸ்லாமிய வரலாற்றில் தோன்றிய மிக மிக முக்கியமான ஒரு அறிஞர். ஹதீஸில், ஃபிக்ஹில் எல்லாம் ஆழமான அறிவுள்ள ஒரு அறிஞர். அவருடைய இன்னும் ஒரு நண்பர், தோழர், அறிஞர் சுஃபியான் அத்-தௌரி ரஹ்மத்துல்லாஹி. சுஃபியான் இப்னு உயைனா மிக முக்கியமான ஒரு அறிஞர். அதே மாதிரி சுஃபியான் அத்-தௌரி அவரும் மிக முக்கியமான ஒரு அறிஞர். அவங்க ரெண்டு பேருக்கும் சுஃபியானைன் அப்படி சொல்லுவாங்க. ரெண்டு சுஃபியான் அத்-தௌரி, சுஃபியான் இப்னு உயைனா, ரெண்டு பேரும் அறிஞர் தான். அப்போ அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் சுஃபியான் அத்-தௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் அவரிடத்தில் கேட்டாங்க, ஒரு மனிதர் தொழப்போறார், அந்த தொழுகிற மனிதர் எப்படி நியத்து வைக்க வேண்டும்? தொழக்கூடிய மனிதர் அவர் எப்படி நியத்து வைக்க வேண்டும் என்று சொல்லி அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சுஃபியான் அத்-தௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்தில் கேட்கிறார்கள். அப்பொழுது இப்போ நாங்கள் நியத்து எப்படி வைக்கிறோம்? உள்ளத்தால் நினச்சிட்டு தக்பீரை கட்டுறது. அதுதான் தொழுகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு காட்டி தந்த வழிமுறை. நாங்கள் உள்ளத்தால் நினைப்போம், தக்பீரை கட்டும். லுஹரை நினைப்போம், அசரை நினைப்போம், மக்ரிப் இப்படி நினச்சிட்டு தக்பீரை கட்டி நாங்கள் அந்த தொழுகையை தொழுவோம். இதுதான் நாங்கள் தொழுகிற முறை. இப்போ அது அல்லாமல் இப்போ உசல்லி, ஃபர்த, லுஹரி இப்படி வாயால் மொழிவது என்பது மார்க்கத்தில் உள்ள விஷயம் அல்ல. அப்படி நியத்து ஒன்று வாயால் சொல்வது என்பது கிடையாது. அது பிதா, இஸ்லாத்தில் இல்லாத ஒரு வழிமுறை. ஆனால் இந்த ரெண்டுக்கும் இடையே இந்த சலஃபு சாலிஹீன்கள் எப்படி இந்த தொழுகையை புரிந்து கொண்டார்கள் என்றால், அப்போ இந்த கேள்வியை கேட்ட உடனே சுஃபியான் அத்-தௌரி, அவர் மிகப்பெரிய அறிஞர், அவர் பதில் சொன்னார், அந்த மனிதர் எப்படி நியத்து வைக்க வேண்டும் என்றால், என்பி ஐ யுனாஜி ரப்பா, தக்பீர் கட்டி தொழப்போகிற மனிதனுடைய எண்ணத்தில் என்ன வரணும் என்றால், தொழுகைக்காக நினச்சி அல்லாஹ் அக்பர் தக்பீரை கட்டிடுவார், தொழுகைக்கு தக்பீரை கட்டிடுவார். ஆனால் உள்ளத்தில் என்ன எண்ணத்தோட தக்பீர் கட்டணும் தெரியுமா? நான் இந்த தொழுகைக்குள்ளே போகிறேன்னா நான் என்ன செய்ய போகிறேன்? ஒரு எண்ணம் வேண்டுதானே. இப்போ தொழுகைக்குள்ளே போகிறேன்னா நான் என்ன செய்ய போகிறேன்? அப்போ அவர் சொன்னார், அவர் தொழுகைக்குள்ளே நுழைகிற பொழுது தன்னுடைய ரப்போடு இரகசியமாக உரையாட போகிறேன் என்று நியத்து வைத்து கொள்ளட்டும். அவர் எண்ணமெல்லாம் எப்படி இருக்கணும்? அல்லாஹ் அக்பர் தக்பீரை கட்டும் பொழுது தக்பீரை கட்டுறார், நினைச்சு தக்பீரை கட்டுறார். இப்போ அவருடைய எண்ணம் அவருடைய உள்ளத்தில் அப்படி
ஆழ பதிந்திருக்க வேண்டிய செய்தி என்னென்று சொன்னால், அவர் தன்னுடைய ரப்போடு முனாஜாத் செய்ய போறார். முனாஜாத்னா என்ன? இரகசியமாக உரையாடப் போகிறார், இரகசியமாக பேச போகிறார், தன்னுடைய இறைவனிடம் தன்னுடைய சுமைகளை இறக்கி வைக்கப் போகிறார், தன்னுடைய ரப்பிடம் தன்னுடைய தேவைகளை முறையிடப் போகிறார். யாரும் அறியாத நிலையில் தன்னுடைய ரப்போடு ஒரு அடியான் பேசுகிற, தனித்திருக்கிற ஒரு நிலைதான் இந்த தொழுகை. அது முடியும் என்று அவன் நினைக்க மாட்டான். நேசத்துக்குரிய ஒருவரோடு ஒருவர் பேசுகிற பொழுது இன்னும் அந்த இரவு நீளாதா என்று நினைப்பார்கள், இன்னும் அந்த பொழுதுகள் நீளாதா என்று நினைப்பார்கள். இப்படி ரப்பை நேசிக்கிற ஒரு மனிதன் தொழுகையில் அப்படியே திளைத்திருப்பதில், ரப்போடு உரையாடுவதில், இரகசியமாக பேசுவதில் அவன் இன்பம் கண்டு அதில் மாத்திரம் தன்னுடைய கவனங்களை குவித்து தொழுகிற தொழுகைதான் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தொழுகை. அதுதான் உயிரோட்டமான தொழுகை, அதுதான் வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய தொழுகை, அதுதான் ஆன்மாவை பக்குவப்படுத்தக்கூடிய தொழுகை, அதுதான் மனிதனுடைய கல்வை பரிசுத்தப்படுத்தக்கூடிய தொழுகை. இந்த தொழுகையை தான் ஒரு மனிதன் தொழ வேண்டும். ஃபர்லாக இருந்தாலும் சரி, சுன்னத்தாக இருந்தாலும் சரி, ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் தொழுகை இந்த மாற்றத்தை தர வேண்டும். முனாஜாத், இந்த செய்தி அவர்கள் இப்படி சிந்தித்து விளங்கி சொன்னார்கள். ஹதீஸ்லையும் தான் சொன்னாங்க. சஹீஹுல் புகாரியில் நீங்கள் 405வது செய்தி, நான் இடையில அந்த நம்பரில் சொல்கிறது என்னடா, நீங்கள் எடுத்து பார்க்கணும். 405வது செய்தி சஹீஹுல் புகாரியை பெறட்டுங்க. 405வது செய்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறாங்க, ஒரு மனிதர் இதா காம அஹதுக்கும் ஃபி ஸலா, தொழுகையில் ஒரு மனிதர் எழும்பி தொழ நின்றால், ஒரு மனிதர் தொழுகைக்காக எழும்பி நின்றால் அவர் என்ன செய்கிறார்? அவர் தன்னுடைய ரப்போடு யுனாஜி ரப்பா, தன்னுடைய ரப்போடு முனாஜாத் செய்கிறார், தன்னுடைய ரப்போடு இரகசியமாக பேசுகிறார். ஒருவர் தொழுகைக்காக எழும்பி நின்றால், நீங்கள் தொழுகைக்காக எழும்பி நிற்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்றீங்க? உங்களோட ரப்போடு நீங்கள் உரையாடி கொண்டிருக்கிறீர்கள், பேசி கொண்டிருக்கிறீர்கள். எத்த கல்ல முண்டா பேசுறது. யுனாஜி என்ன சொன்னால் தனிமையில் உரையாடுவது, இரகசியமாக பேசுவது. அப்போ ஒருவர் நீங்கள் தொழுகைக்காக எழும்பி நின்றால், நாங்கள் எங்களோட உள்ளத்தில் இது ஆழமாக பதியணும், நான் தொழுகைக்காக ஃபர்திலையோ சுன்னத்திலேயோ நான் எழும்பி நின்றால், நாங்கள் எல்லாருமே என்ன நியத்து வைக்கணும், என்ன எண்ணிக்கொள்ளணும்? நியத்தினா இது சுன்னத்து ஃபர்லு அந்த நியத்தல்ல, நினைச்சு கொள்ளணும். என்னண்டா, நான் என்னுடைய ரப்போடு பேச போகிறேன். அதை சொல்லி போற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருக்கும் அவருடைய கிபிலாக்கும் இடையே அவருடைய ரப்பு இருக்கிறான். அதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. ரப்பு இருக்கிறான், கிபிலாக்கும் புகாரிலே வருது. அவருடைய கிபிலாக்கும் அவருக்கும் இடையே ரப்பு இருக்கிறான்டா என்ன அர்த்தம்? ரப்பு அவனை அவதானித்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் அரசில் இருக்கிறான், அவனுடைய இல்ம் எல்லாவற்றையும் சூழ்ந்து இருக்கிறது. இதுதான் சலஃபுஸ்ஸாலிஹுடைய அகீதா. அப்படியே ரப் அரசில் இருக்கிறான், அவனுடைய இல்ம் இவனை சூழ்ந்து இருக்கிறது, அவனுடைய ரப் அவனை அவதானித்து கொண்டிருக்கிறான், கிபிலாவுக்கும் அவனுக்கும் இடையே ரப்பு இருக்கிறான். அப்ப ரப்பை முன்னுக்கு வச்சுட்டு அவன் வேற எங்கேயோ திசையில கல்பை திருப்புனான்டா, யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் கல்பை தான் பார்ப்பான். இப்ப ஒரு மனிதன் தொழுகிறான்டா அவன் கிபிலாவை முன்னோக்கி இருப்பான். இப்ப இந்த கிபிலத்துல் ஜெசத் இருக்குதானே, கிபிலத்துல் ஜெசத் அப்படின்னா என்ன? உடம்பினுடைய கிபிலா எது? உடம்பினுடைய கிபிலா, உடம்புக்கு ஒரு கிபிலா இருக்குது, முன்னோக்கி தொழணும். தொழும் பொழுது எப்படி செய்வோம்? அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டும் பொழுது உடம்பை முன்னோக்கி தொழுவோம். எதை நோக்கி தொழுவோம்? காபத்துல்லா. உடம்பினுடைய கிபிலா காபத்துல்லா. கல்பினுடைய கிபிலா எது? அல்லாஹ். எங்களோட கல்ப் அல்லாவோட தொடர்பாகணும், எங்களோட உடம்பு காபத்துல்லாவை நோக்கி இருக்கணும். எங்களோட கல்ப், நாங்கள் இப்போ கிபிலா இப்போ 10 வருஷமா இங்கே தொழுகிறார். இந்த ஜாமி தொழில ஒரு ஆள் 10 வருஷமா தொழுகிறார். இவர் 10 வருஷமா இப்படி தொழுத ஒரு ஆள் திடீரென்று வந்து பின்னால பார்த்து இங்கால பார்த்து தொழுகிறாரு. இப்போ நாங்கள் எப்படி என்ன நினைப்போம்? என்னடா இது 10 வருஷமா தொழுகிற, அங்கால பார்த்து தொழுகிறாரு. உடலை இங்கால திருப்புறதுக்கு பதில் அங்கால திருப்புனா நாங்கள் சிரிக்கிறோம். ஆனால் 30 வருஷமா தொழுகிறோம். இந்த கல்பை அல்லாவை நோக்கி வைக்காம வேற எங்கேயோ வச்சு தொழுதால், எங்களோட உள்ளத்திர கிபிலாவை இங்கால பார்க்குறோம், அந்த நாட்டை யோசிக்கிறோம், பிஸ்னஸை யோசிக்கிறோம்டா. அப்போ மலக்குமார்கள் எப்படி சிரிப்பாங்க எங்களை பார்த்து? 40 வருஷமா தொழுகிறான், இன்னும் உள்ளத்திர கிபிலா எங்கன்னு எனக்கு தெரியாது. நாங்கள் சாதாரணமாக இவர் இங்கால திரும்பி தொழுதால் நாங்கள் பார்த்து சிரிப்போம். ஏன்னா அவருக்கு 30 வருஷமா தொழுகிறவருக்கு கிபிலா எங்கன்னே தெரியலையேண்டு. ஆனால் எங்களுடைய உள்ளத்தினுடைய கிபிலா அல்லாஹ். நாங்கள் எங்கேயோ எங்களோட உள்ளத்தை திருப்பி இருக்கிறோம்டா, நாங்கள் செய்கிற மிகப்பெரிய தவறு அது. எங்களோட கல்பால் அல்லாவை முன்னோக்கி தொழ வேண்டும்.
அல்லாஹ் எங்களுக்கு மற்ற ரசூலா தெளிவாக சொன்னாங்க. நீங்கள் புகாரில் எடுத்து பாருங்க, 405 செய்தி, 402 செய்தி எடுத்து பாருங்க. இப்படி தொழுத இப்படி வாழ்ந்த ஒரு மனிதர் உமர் ரலியல்லாஹுடைய செய்தி வருது. நான் என்னுடைய சிந்தனையில இப்படி இருந்தா நல்லமேன்று நினைச்ச விஷயங்களை அல்லாஹ் குர்ஆனுடைய வசனமாக இறக்கினான். நான் ஒரு விஷயம் இப்படி நடந்தா நல்லமே என்று நான் நினைச்ச உடனே அல்லாஹ் குர்ஆன்ல வசனமாக இறக்கி நான் நினைச்சதை சட்டமாக ஆக்குனான்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்படி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. அதுல 3 விஷயங்களை சொல்றாங்க. அந்த 3 விஷயங்களும் நான் நினைத்ததை அல்லாஹ் குர்ஆன்ல இறக்கினான்னு சொல்லி அந்த 3 விஷயங்களும் புகாரில 402 செய்தியா பதிவு செய்யப்படும். நீங்க எடுத்து பாருங்க. அப்படிப்பட்ட மனிதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் அது அல்லாஹ்வோட அந்த தொடர்பாகிறதுல இருந்ததுனால அல்லாஹ் கண்ணியப்படுத்துறான். அவருடைய எண்ணத்துக்கு ஏற்ப அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கி கியாமத்து நாள் வரைக்கும் ஒரு சட்டத்தை கொண்டு வரண்டா உமர் ரலியல்லாஹுடைய அந்த எண்ணத்துக்கு அல்லாஹ் எவ்வளவு மரியாதை கொடுக்குறான், எவ்வளவு அந்தஸ்தை கொடுக்குறான். இது 402 செய்தி. 405 இந்த தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது ஒரு மனிதன் அல்லாஹ்வை முன்னோக்கி அல்லாஹ்வோடு தனிமையில் உரையாடுவதுதான் தொழுகை என்பதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு ரிவாயத் செய்கிறார்கள். அப்ப தொழுகை என்றா என்ன? முதலாவது இதை நாங்கள் சரியா விளங்கிக் கொள்ளணும். உள்ளத்தால் கிபிலாவை முன்னோக்கி கல்பால் இதயத்தால் அல்லாஹ்வை முன்னோக்கி இருக்கிற ஒரு மனிதன் தனது ரப்போடு உரையாடுகின்ற தனிமையான உரையாடல் தான் தொழுகை. இதை ஒரு மூமின் தெளிவாக புரிந்து கொள்ளணும். இவ்வளவு நாள் நம்ம தொழுகிறோம் தானே. தொழுகிறனா என்ன? தக்பீரை கட்டணும், என்ன சலாத்தை கொடுக்குற, அதுக்கடையில் உள்ள அசைவுகள் ஓதல்களில் நாங்கள் கரெக்டாக இருக்கிறோம். ஆனால் இது இறைவனோடு நாங்கள் செய்கிற ஒரு உரையாடல் என்பதை நாங்கள் மறந்து விடுகிறோம். உரையாடல், ஒப்பந்தம், அல்லாஹ்விடத்தில் எல்லா தேவைகளையும், ஒரு மனிதனுக்கு நிறைய சுமைகள் இருக்குதுண்டா அந்த சுமைகளை எடுத்து கொண்டு போய் தனக்கு நெருக்கமான ஒரு நண்பரிடம் அதை அப்படியே சொல்லி ஒரு தீர்வு அவர் சொல்லுகிற பொழுது, நான் நீங்கள் பயப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுகிற பொழுது அவருக்கு கிடைக்கிற தைரியம் எப்படிப்பான ஒரு தைரியம் கிடைக்கும்? 100% கவலையோட போவார், 20% அதான் இருக்கும், 80% அந்த கவலையை போக்கிடுவார். ஏன்னா நண்பன் இருக்கிற தைரியம். இதே ஒரு மூமின் எனக்கு என்னுடைய ரப்பு இருக்கிறான், அவன் என் சுமைகளை பொறுப்பெடுத்துக் கொள்வான் என்று இறைவனுக்கு முன்னால் சுஜூதில் அவனது கஷ்டங்களை துயரங்களை இறக்கி வைத்து விட்டு தொழுகை முடிந்து வெளியே வருகிற பொழுது அந்த மனிதனுடைய உள்ளத்தில் வர சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் தான் தொழுகை. இறைவனை அவனோடு நெருக்கமாக இருக்கிற ஒரு இடத்தில் அவன் சந்திக்கிறான். எது? சுஜூதில் சந்திக்கிறான். அக்ரப் மா யகூனுல் அப்து மின் ரப்பி வ சாஜித். அல்லாஹ் மிக நெருக்கமாக ஒரு அடியானுக்கு இருக்கிற இடம் சுஜூத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஅக்ஸிரு ஃபீ துஆ, அதிலே நீங்கள் துஆவை அதிகப்படுத்துங்கள். ஃபகமினுன் அன் யுஸ்தஜாப லக்கும், உங்கள் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட தகுதியானது நீங்க அந்த இடத்துல கேட்கிறது. அப்போ ஒரு மனிதன் அங்கே துஆ கேட்கிறான். அத்தஹியாத் முடிஞ்சு ஸலவாத் ஓதி முடிஞ்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபல்யக்தர் மினல் மஸ்அலதி மா ஷா, நீங்க விரும்பியதை பிரார்த்தனையாக துஆவாக கேளுங்கள். அங்கே அவன் அல்லாஹ்விடம் ஒப்படைக்கிறான், தனது தேவைகளை முறையிடுகிறான், கஷ்டங்களை துயரங்களை தனிமையில் சொல்லுகிறான். நீங்க நண்பர்களோட பழகும் பொழுது நீங்க உங்களோட மனசுல உள்ள கவலையை சொன்னா, பிரச்சனையை சொன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு தீர்வு சொல்லுவாங்க, கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. கொஞ்சம் நீங்க முரண்பட்டு பிரிஞ்சிட்டீங்கன்னா நீங்க எந்த கஷ்டத்தை அவங்ககிட்ட சொல்லி போனீங்களோ அதே கஷ்டத்தை சொல்லி உங்களை நக்கல் நையாண்டி செய்வார்கள். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஆனா ரப்போட நீங்க தனிமையில பேசி அவன்கிட்ட சொல்லிட்டீங்க, அவனிடத்தில் உங்களோட காரியங்களை ஒப்படைச்சிட்டீங்க என்றால் அவன் உங்களை இழிவுபடுத்த மாட்டான். உங்களுடைய உள்ளத்தின் காயங்களை ரணங்களை அல்லாஹ் அப்படியே அதை போக்கி விடுவான், அழித்து விடுவான். உங்களது உள்ளத்திற்கு மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் சுபிட்சத்தையும் அல்லாஹு தாலா உள்ளத்தினுடைய நிம்மதி அங்கே போடுவான். எனவே தொழுகை என்பது ஒரு முஃமின் ரப்போடு செய்கிற தனிமையான உரையாடல். அதை சலபு சாலிகள் விளங்கினார்கள், சஹாபாக்கள் விளங்கினார்கள், தாபியன்கள் விளங்கினார்கள். அதனால தான் முஸ்லிம் ரஹிமுல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள், அல்லாஹு தஆலா தொழுகையை 2ஆ பிரித்து வைக்கிறான். சூரா ஃபாத்தியாவை 2ஆ பிரிக்கிறான். தொழுகையில சூரா ஃபாத்தியாவை 2ஆ பிரிக்கிறான். எப்படி 2ஆ பிரிக்கிறான்டா, சூரா ஃபாத்தியாவை அல்ல, அதை ஓதுகின்ற பொழுது அடியானுக்கு ஒரு பங்கு, அல்லாஹ்க்கு ஒரு பங்கு. அப்படி தொழுது பாருங்க. இதுதான் ஆன்மாவுக்கு பயிற்சி சகோதரர்களே. நீங்க எந்த நேரம் தொழுதாலும் சரி, எப்படி தொழுதாலும் சரி, வாழ்க்கையில் ஒரு மனிதன் பருவ வயதை அடைகிறான் என்றால் அவன் தக்பீர் கட்டுகிறான், மௌத்தாகிறான் என்றால் சலாம் கொடுக்கிறான். தொழுகை கடமையானது முதல் அவன் மரணிக்கும் வரை அவன் தொழுகையில் தான் இருக்கிறான். பருவ வயதை அடைகிறான் என்றால் அவன் தக்பீர் கட்டுற மாதிரி, தக்பீரை கட்டுனா சலாம் கொடுக்கிற வரைக்கும் வேற எங்கேயும் செல்லக்கூடாது சிந்தனை.
வேற ஹலால அந்த தொழுகையில தடுக்கப்பட்டவைகளுக்கு அவன் சென்று விடக்கூடாது. தொழுகை முறிஞ்சிடும். வாழ்க்கை என்பது தொழுகை. அவன் பருவ வயதை அடைகிற பொழுது தக்பீர் கட்டுகிறான், மௌத்தாகிற பொழுது சலாம் கொடுக்கிறான். எப்படி தக்பீர் கட்டி சலாம் கொடுக்கும் வரை உள்ளத்தை பக்குவமாக வச்சிருக்கிறானோ அதுபோன்று அவன் தக்பீர் கட்டியது முதல் அவன் மரணிக்கும் வரை, சலாம் கொடுக்கும் வரை வாழ்க்கை தொழுகையாக மாற வேண்டும். அதுக்குத்தான் 5 நேர தொழுகையில பயிற்சி வழங்கப்படுகிறதே தவிர, தொழுகிறார், அல்லாவுக்கு முன்னால் நெத்திய சஜிதாவில் வைக்கிறார், ஆனா கொடுக்கல் வாங்கல்ல ஹராம், அங்க அவருடைய உள்ளத்துல பொறாமை, வஞ்சகம், ஏமாற்றம், பொய், களவு, கொள்ளை, அதே மாதிரி எண்ணற்ற பாவங்கள், மதுபானம், இப்படி வாழ்க்கை இருந்து கொண்டு நெற்றியை மட்டும் சஜிதாவில் வச்சு என்ன பிரயோசனம்? வாழ்க்கை தொழுகையாக மாறணும், தொழுகை வாழ்க்கையாக மாறணும். அன்புக்குரிய சகோதரர்களே, அது அல்லாஹ் பயிற்சியாக தாரான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் தக்பீர் கட்டிவிட்டான், தொழுகை ஆரம்பிச்சுட்டா எந்த நிலையிலும் அவன் தொழுகையை விட முடியாது. நிர்பந்தமாக பெண்கள் ஒரு கட்டத்தில் தொழ மாட்டாங்க. அது அல்லாம தொழுகையை விடுறதுக்கு எந்த அனுமதியும் கிடைக்காது. எந்த அனுமதி மார்க்கத்தில் இல்லை, நிர்பந்தமான நிலைகளை தவிர. ஆனாலும் நினைவு திரும்பி விட்டால் மயங்கியவர் தொழுது கொள்ள வேண்டும். அளவு கடந்து தூக்கம் மிகைத்து விட்டால் எழும்பினோனை தொழுது கொள்ள வேண்டும். தொழுகை விடுறதுக்கு அனுமதி இல்லை. இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாப மௌகூதா. தொழுகை நேரம் குறிப்பிடப்பட்ட வணக்கம். லுஹர மகரிபுக்கு தொழையலாது, மகரிப இஷாக்கு தொழையலாது. அந்தந்த நேரத்தில் தொழணும். அல்லாஹ் அதை எதிர்பார்க்கிறான். அந்தந்த நேரத்தில் தொழுகிற தொழுகை அடுத்த தொழுகைக்கு இடையில் அவனுக்கு பயிற்சியை கொடுக்கணும், பாவத்தில இருந்து அவன் விடுபடுறதுக்கு. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ் முக்கஃபிராத் லிமா பைனஹுன்ன. 5 நேர தொழுகையில் தங்களுக்கு இடைப்பட்ட தொழுகைகள், அதாவது துஹர் தொழுதால் அசர், இது கிடைப்பட்டதை மன்னிக்குது. அசர் மகரிப் இடையில் உள்ளதை மன்னிக்குதுன்னா என்ன அர்த்தம்? தொழுதா பாவம் செய்யறதா? தொழுத உடனே பாவம் செய்யறதா? சின்ன பாவம் எல்லாம் மன்னிக்கப்படுது, அதனால நாங்கள் தொழுதா பாவம் மன்னிக்கப்படும், எனவே பாவம் செய்யும். அப்படி அல்ல. இந்த தொழுகை அவனுக்கு ஒரு சிந்தனையை கொடுக்கணும், நான் பாவம் செய்யக்கூடாது. அப்படி அதை மீறி அவன் பாவம் செய்கிற பொழுது அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். அவனை தெரியாமல் அறியாமல் வருகிற பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் தொழுது முடித்தாலே அந்த மனிதன் அடுத்த தொழுகை வரை அந்த தொழுகையை எதிர்பார்த்திருந்து பாவத்திலிருந்து தன்னை விலக்கி கொள்ள வேண்டும், விலகி இருக்க வேண்டும். அதற்குரிய பயிற்சி தான் தொழுகையை தவிர முடிஞ்சா பாவம் செய்யலான்னு அர்த்தம் இல்லை. பாவத்தை மன்னிக்கும் என்ன அர்த்தம்? பாவம் செய்யாமல் இருப்பான். அவன் நினையாத புறத்துல அல்லது அவன் தெரியாமல் எப்படியோ தவறாக அவன் நடந்து விட்டால் அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்பதைத்தான் தொழுகையினூடாக அல்லாஹ் ஒரு சிந்தனையை கொடுக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, தொழுகை என்பது வாழ்க்கைக்கான பயிற்சி. நாங்கள் தக்பீர் கட்டின உடனே தக்பீர் கட்டுறோம், அல்லாஹ் முன்னோக்கி அல்லாவோட பேச போறோம். தக்பீர் கட்டினாலே அல்லாஹ் எங்களோட பேச போறான் எண்ணத்தை எடுத்துக்கொள்ளணும். இது முஸ்லிம் வர ஹதீஸ். அல்லாஹு அக்பர் என்று ஒரு அடியான் தக்பீரை கட்டுகிறான். அவன் அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய அந்த துஆக்கள், ஆரம்ப துஆக்களை ஓதுகிறான். ஓதிவிட்டு சூரா ஃபாத்தியா ஓதுகிறான். அஊது சொல்லித்தான் ஆரம்பிக்கணும். பிஸ்மி சொல்லுகிறான். அல்ஹம்து என்று அவன் ஓத ஆரம்பிக்கிற பொழுது முதல் வசனத்தை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடியான் இதா காலல் அபுத், அதாவது அல்லாஹு தஆலா இந்த அடியான் ஓதுகிற வார்த்தைக்கு அல்லாஹ் எப்படி பதில் சொல்றான்னு பாருங்க. நீங்க எந்த நேரத்தில் தொழுதாலும் எப்படி தொழுதாலும் தொழுகிற பொழுது இந்த எண்ணம் வந்துடணும். அல்லாஹ் அக்பர் தக்பீரை கட்டி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, எல்லா புகழும் இந்த அகிலங்களை படைத்து பராமரித்து ரட்சித்து சிருஷ்டித்து போஷிக்கிற அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்கிற பொழுது அல் ஆலமீன் என்றால் தஃப்சீர் என்ன? சிவல்லாஹ். அல்லாஹ் அல்லாம எதுவெல்லாம் இருக்கிறதோ, இந்த உலகம், கோள்கள், ஞாயிற்று தொகுதி, பால்வழி அண்டம், இதற்கு அப்பால் எதுவெல்லாம் இருக்கிறதோ, மனித சிந்தனைக்கு அப்பாற்பட்டு எதுவெல்லாம் இருக்கிறதோ எல்லாத்துக்கும் ரப்பாக இருக்கிற அந்த ரப்புக்கே எல்லா புகழும் என்று சொல்கிற பொழுது அல்லாஹ் உடனே பதில் சொல்லுகிறான், ஹமிதனி அபுதி, என்னுடைய அடியான் என்னை துதிக்கிறான், என்னுடைய அடியான் என்னை புகழுகிறான், என்னுடைய அடியான் ஹமிதனி அபுதி, என்னுடைய அடியான் என்னை புகழுகிறான். இதா காலல் அபுத், அடியான் அர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ் என்று சொல்கிற பொழுது அல்லாஹ் உடனே பதில் சொல்லுகிறான். உடனே இப்ப நாங்க ஓதுறோம்டா, நீங்க தொழுகையில இப்ப சுன்னத் தொழுறீங்க அல்லது கியாமுல் தொழுறீங்க, இதை ஓதும் பொழுது அல்லாஹ் உடனே பதில் சொல்லுகிறான், அஸ்னா அலைய அபுதி, என்னுடைய அடியான் என்னை இன்னும் இன்னும் துதிக்கிறான், இன்னும் இன்னும் போற்றி புகழுகிறான். وَإِذَا قَالَ الْعَبْدُ, அடியான் مَالِكِ يَوْمِ الدِّينِ, مَالِكِ يَوْمِ الدِّينِ,
நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி அல்லாஹ் என்று சொன்ன உடனே அல்லாஹ் உடனே பதில் சொல்லுகிறான், மஜ்ஜதனி அபுதி, என்னுடைய அடியான் என்னை கீர்த்திப்படுத்தி விட்டான், சங்கை செய்து விட்டான். வைதா காலல் அபுத், அடியான் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம், யா அல்லாஹ் உன்னிடமே உதவி தேடுகிறோம், யா அல்லாஹ் என்று ஒரு அடியான் சொல்லுகிற பொழுது, ஹாதா பைனி வ பைன அப்தி வ லி அப்தி மா சஅல், இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையே உள்ள விடயம். அடியான் கேட்பதை கொடுக்கிறேன், என்னை வணங்குகிறான், என்னிடம் உதவி தேடுகிறான் என்றால் அடியான் கேட்பதை நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அடியான் சொல்லுகிறான், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். யா அல்லாஹ் எனக்கு நேரான வழியை காட்டிவிடு, யா அல்லாஹ். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ அருள் செய்தவர்களுக்கு நீ வழங்கிய, அருள் செய்தவர்களுக்கு நீ கொடுத்த, அருள் செய்தவர்கள் சென்ற அந்த நேரான பாதையை எங்களுக்கு காட்டிவிடு யா அல்லாஹ் என்று ஒரு அடியான் கேட்கிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், ஹாதா லி அப்தி வ லி அப்தி மா சஅல், இது என்னுடைய அடியானுக்குரியது, அடியான் கேட்பதை நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். என்றால் தொழுகை அல்லாஹ் ரெண்டா பிரிக்கிறான்டா. சூரத்துல் ஃபாத்திஹா நீங்க ஓத ஓத அல்லாஹ் பதில் சொல்கிறான்டா. அல்லாஹுடைய பதில் உங்களோட கல்புக்குள்ள உளனும். அல்லாஹுடைய இந்த வாசகங்கள் உங்களோட கல்புல செல்லாவிட்டால், இதயங்களுக்குள்ள செல்லாவிட்டால், நீங்கள் குனிவீர்கள், நிமிர்ந்து எழுவீர்கள், சஜதாவுக்கு செல்வீர்கள், உங்களது உடல் அசையுமே தவிர உங்களுடைய ஆன்மா அசையாது, உங்களுடைய உள்ளம் அசையாது. உங்களுடைய தொழுகை அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அங்கீகரிக்கப்பட்ட, அல்லாஹ் உடனே கேட்ட உடனே கொடுக்கிற ஒரு துஆவாக உங்களுடைய தொழுகை அமையாது. அப்ப எனவே இப்படி உணர்ந்து தொழ வேண்டும். இந்த ஆன்மாவை இதற்கு பயிற்றுவிக்க வேண்டும். அல்லாஹ் என்ற ரப்பு பதில் சொல்லுகிறான், என்னுடைய ரப்பு எனக்கு பதில் சொல்லுகிறான், என்ற ரப்போடு நான் பேசுகிறேன், அவன் என்னோடு பேசுகிறான். இந்த எண்ணத்தோட தொழணும். அல்லாஹ் பேசுறது எங்களுக்கு காதுக்கு கேட்கக்கூடாது, கல்பில் அப்படி உளனும். நீங்க அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் நீங்க உணர்ந்து சொல்லுகிற பொழுது அல்லாஹ் இப்படி பேசுகிறான் என்ற எண்ணத்தை தொழுகை தருமாக இருந்தால் ஆன்மா பக்குவப்படும். தொழுகையில் ஒரு மனிதனுக்கு இருக்கிற கவனம்தான் வாழ்க்கையில் அவனுடைய கவனம். தொழுகையில் கவனம் சிதறினால் வாழ்க்கையிலும் கவனம் சிதறும். யார் தொழுகையில் பக்குவமாக இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் பதற மாட்டார்கள், டென்ஷன் இருக்காது. தொழுகையை நீங்க சரியா தொழுதீங்க, இப்படி தொழுதுட்டீங்கடா, எனக்கு ஒரு கஷ்டம் அசருக்கு போற வருது, மக்ரிபுக்கு என்ற ரப்பை நான் சந்திக்க போறேன், ரப்பிட்ட போய் இந்த செய்தியை ஒப்படைக்க போறேன், அதுக்கப்புறம் அவன் பார்த்துக்குவான். இப்படி யாராவது நீங்க நினைச்சு பாருங்க. சாதாரண ஒரு நண்பன்கிட்ட போய்த்து இந்த ஒரு பிரச்சனை சொன்னா, அவர் இருக்கிறாரப்பா எனக்கு செலவழிக்கிறதுக்கு, என்ன பார்த்துக்கிறதுக்கு, என் குடும்பத்துக்கு எல்லாம் மாஷால்லா அவர் செய்வாரு, அந்த அளவு நெருக்கமான நண்பன் ஒரு தைரியம் வந்தாலே, இப்படியோ நாங்க எப்படியோ எங்களுடைய உள்ளம் ஒரு தைரியத்தை பெறுதுண்டா, என்ற ரப்பிட்ட போய்த்து நான் இதை ஒப்படைப்பேன். மகரிப்புற ஒரு பிரச்சனை வருது, நான் இஷாட்ட போய்த்து நான் அவன்கிட்ட சொல்லுவேன். அல்லது எந்த தொழுகையும் இல்லையா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா ஹஸபஹு அம்ருன் ஃபஸஇ இலா ஸலா, ஏதாவது கஷ்டம் வந்தால் தொழுகையின் பக்கம் வந்துருவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் உதவி தேடுங்கள், தொழுங்க, உதவி தேடுங்க, அல்லாஹ் தருவான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பக்குவம் வரணும். எனக்கு என்ற ரப் இருக்கிறான், அந்த ரப்போட நான் பேசணும்னா அல்லாஹ் அக்பர், இந்த ஒரு நிலை வரணும். எனக்கு ஒரு ரெண்டு விஷயத்துல பிரச்சனை, டென்ஷன் வருதா, நான் அங்கங்க ஓட தேவையில்லை, சலாத்துல் இஸ்திகாரா, தொழுதாச்சு, துவா ஓதியாச்சு, அல்ஹம்துலில்லாஹ் முடிவெடுத்தாச்சு, அல்லாஹ் தருவான். ரெண்டும் சமனான அளவுல இருக்குது. எதை எடுக்கிறதுன்னு உங்களுக்கு பிரச்சனை, ஒரு பிரச்சனையும் இல்லை, தொழுங்க சலாத்துல் இஸ்திகாரா. நடுநிசையில் எழும்புறீங்களா, தொழுங்க. சலாத்து தஹஜ்ஜுத், கியாமுல் லைல், இரவேல வித்ர், தொழுங்க. அதே மாதிரி நடுநிசையில எழும்பி அல்லா இடத்துல மன்றாடுங்க. காலையில உங்களுக்கு ஒரு 9-10 மணியா துஹா 2 ரக்காத் தொழுங்க, 4 ரக்காத் தொழுங்க, 6 தொழுங்க, 8 தொழுங்க, 10 தொழுங்க, 12 தொழுங்க, விரும்பிய மாதிரி முடியுமானால தொழுங்க. ஆயிஷா ரிவாயத், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி தொழுவாங்க, அதுக்கு எண்ணிக்கையே வரையறை கிடையாது. துஹாவுடைய தொழுக குறைஞ்சது 2-4 தொழுங்க. அல்லாஹ்வுக்கு விருப்பமானது அஹப்புல் அமால் இலல்லாஹி அதுவமோ வைக்கல்ல, கொஞ்சமா இருந்தாலும் அதிகமா செய்யறது, கொஞ்சமா இருந்தாலும் தொடர்ச்சியா செய்யறது, கொஞ்சமா இருந்தாலும் நீங்க தொடர்ந்தேர்ச்சியா செய்யறது அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. அப்ப துஹா தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட கேளுங்க, பிரச்சனை வருதா அல்லாஹ்ட்ட கேளுங்க, பாவம் செஞ்சிட்டீங்களா 2 ரக்காத் தொழுது மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான். சஹீஹான ஹதீஸ்ல வந்திருக்குது. அன்புக்குரிய சகோதரிகளே, இப்படி தொழுகைதான் வாழ்க்கை. வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு எந்த நிலை வந்தாலும் அல்லாஹ் இடத்துல போவான். ஒரு கவலை வருது அல்லாஹ் இடத்துல போவான், ஒரு பிரச்சனை வருது அல்லாஹ் இடத்துல போவான். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், தொழுகையாளிகளுக்கு மனசுல வீணான கவலை இருக்காது. இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் வ அகாமுஸ் ஸலா வ ஆத்தவுஸ் ஸக்கா
லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். சூரா அல்-பக்ராவில் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன ஆமனு ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்றார், வஅகாமுஸ்ஸலா தொழுகிறார், வஆத்தஉஸ் ஸக்கா ஜகாத்தை கொடுக்கிறார், லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு கூலி இருக்குது. அதே மாதிரி பயமும் இல்லை, அவர்களுக்கு கவலையும் இல்லை. லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அவங்களுக்கு பயமும் இல்லை, கவலையும் இல்லை. ஒரு மனிதனுக்கு கவலை இல்லை, அல்லாஹ் சொல்றான் தொழுதா கவலை இல்லை, பிரச்சனை இல்லை, அதை நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன். ஒரு மனிதனிடத்தில் தொழுகை சரியாக இருந்தால் வீணான கவலை அவனிடத்தில் இருக்காது. ஏனென்றால் அவன் தன்னுடைய ரப்போடு இருக்கும் காலமெல்லாம் ரப் அவனை கைவிட மாட்டான். அல்லாஹ் சூரா அல்-மாரிஜில் சொல்றான், இன்னல் இன்சான ஹுலிக ஹலுஆ. மனிதன் பதட்டக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான். பதட்டக்காரனாக படைக்கப்பட்டிருக்கான். டென்ஷன், சின்ன சின்ன விஷயத்துக்கும் பதறி போவான். அப்படித்தானே? சின்ன விஷயமா இருக்கும், ஆனா பெரிய என்னமோ நடந்த மாதிரி அங்க போவாங்க இங்க போவாங்க, ஓடுவாங்க வருவாங்க. இது மனிதன் இயல்பு. இன்னல் இன்சான ஹுலிக ஹலுஆ இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ வ இதா மஸ்ஸஹுல் கைரு மனூஆ இல்லல் முஸல்லீன். மனிதன் பதட்டக்காரன், எப்பயும் டென்ஷனோட தான் இருப்பான். ஆனா ஒரே ஒரு சமூகத்தை தவிர அடுத்த எல்லா மனிதர்களும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பதறி போவாங்க. குடும்பத்தில் சின்ன விஷயம் நடக்கும், பதறி டென்ஷன் ஆகி அதுக்கு பதற வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் ஒரு பிரச்சனைக்குரிய பருமனை தான் கொடுக்கணுமே தவிர பிரச்சனைக்கு பெரிய ஒரு பருமனை கொடுத்து நாங்கள் எங்களை கவலைக்குள்ளே போட்டுக்கொள்ளக்கூடாது. சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய பெரிய தோட்டத்தை கொடுக்கக்கூடாது. அப்போ மனிதன் பதட்டக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான். இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ. ஏதாவது கெடுதி அவனுக்கு வந்துட்டா, ஏதாவது தீமை அவனுக்கு வந்துட்டா, அல்லது கெடுதி அவனுக்கு ஏற்பட்டு விட்டா வாழ்க்கையில உடனே பதறி போறான், ஓடுறான், அங்க போறான் இங்க போறான். மனிதன் ஒவ்வொருத்தரா போய் சொல்றான், எனக்கு இப்படி அப்படி அப்படின்னு சொல்லி பதறுகிறான். இதா மஸ்ஸஹுல் கைரு மனுஆ. நல்லது வந்தா அப்படி யாருக்கும் தெரியாம அப்படியே தடுத்து வைத்துக் கொள்கிறான். நல்லது கிடைச்சா இப்போ 4 பேருக்கு கொடுத்தா நன்மை கிடைக்கும், அல்லது 4 பேருக்கு நல்லது சொன்னால் நன்மை கிடைக்கும். ஆனால் ஹைர்கள் நல்லது கிடைக்கிறதையெல்லாம் அவன் தனக்குள்ள சுருட்டி வைத்துக் கொள்கிறான், தனக்கு என்று சொல்லி அப்படி அப்படி சுயநலத்தோடு வாழுகிறான். ஆனால் ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தா ஒருத்தர பதறி பதறி செல்லுகிறான். இப்படி பதட்டமான வாழ்க்கையிலேயே மனிதன் இருக்கிறான். ஆனால் யாரை தவிர? இல்லல் முஸல்லீன், தொழுகையாளிகளை தவிர. அவர்கள் யார்? அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன். அவர்கள் தொழுகையில் நிரந்தரமாக இருப்பார்கள். தொழுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லல, தொழுகையில் நிரந்தரமாக. தவாம் தாயிம் என்ன அர்த்தம்னா அதை விட மாட்டாங்க. மௌத்து வரை தொழுகையில் நிரந்தரமாக இருப்பார்கள். தொழுகையில் நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு டென்ஷன் இருக்காது. நிரந்தரமாக இருக்கிறனா என்ன அர்த்தம்? லுஹருக்கு தக்பீர் கட்டினா அசர் வரைக்கும் இருக்கிறதா? இல்ல. லுஹரை கரெக்டா தொழுவார், அசரை கரெக்டா தொழுவார், மகரிப தொழுவார், இஷாவை தொழுவார், சுபஹ் தொழுவார், சுன்னத்தான தொழுகையில தொழுவார், கியாமுல் லைல் தொழுவார், வித்ர் தொழுவார், துஹா தொழுவார். இப்படி எல்லா தொழுகையிலும் தொழுவார். குறிப்பாக ஃபர்லான தொழுகைகள்ல அவர் கரெக்டா தொழுவார், தொழுகையை விட மாட்டார். இப்படி விடாம இருக்கிறவர்களுக்கு, தொழுகையில் உறுதியாக இருக்கிறவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற மிகப்பெரிய சன்மானம் என்னண்டா, அவங்களோட வாழ்க்கையில் வீணான பதட்டம் இருக்காது. யாருக்காவது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பதட்டம் வருதோ, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இதை சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் டென்ஷன், பதட்டம், சும்மா கோபம் வருது, இதெல்லாம் முக்கியமான செய்திகள். அதாவது இந்த கோபம் வாரது, சும்மா வீணான சந்தேகம் வாரது, யாராவது எதையோ பேசியிருப்பாங்க, இது எனக்கு தான் பேசினாங்களோன்னு சொல்லி வீணான சந்தேகங்கள், வஸ்வாஸ் வாரது. அதே மாதிரி யாருக்கெல்லாம் அதிகமாக கோபம் வருதோ அவர்கள் தொழுகையில் பயிற்சி பெற வேண்டும். நான் அங்கே போகணும், கவுன்சிலிங் போகணும், அங்கே அந்த இடத்துல யோகா, அது இது மார்க்கத்தில் கூடுமா கூட. 2வது விஷயம், அங்கே போகணும், அந்த பயிற்சி செய்யணும், இந்த பயிற்சி செய்யணும், எக்ஸசைஸ் செய்யணும், நிறைய சொல்லுவாங்க. அவர்களே, நீங்கள் உது எடுங்க, அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று தொழுங்க. அதை போன்று உள்ளத்துக்கு இருக்கிற பயிற்சி வேற எதிலும் கிடையாது. ஆன்மாவுக்கு இருக்கிற பயிற்சி வேற எதிலும் கிடையாது. தொழுகை மட்டும் இல்லை என்றால் மனிதர்கள் என்றோ மனநோயினால் செத்திருப்பார்கள். தொழுகை மட்டும் இல்லைண்டா மனநோயினால எத்தனையோ பேர் பீடிக்கப்பட்டிருப்பார்கள். ஒரு சர்வதேச ஆய்வுல மோமீன்கள், ஈமான் கொண்ட விசுவாசிகளை தவிர ஏனைய அதிகமான உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான மக்களுக்கு மனநோய் இருக்குது. ஏன்னா மோமீன்கள் தனது ரப்பை நினைத்து வாழ்கிறார்கள், தனது ரப்புக்காக செய்கிறார்கள். நீங்க கோடி கணக்கில் ஒரு ஆளு கொண்டு கொடுப்பீங்க, ஒரு 2-3 வருஷத்துக்கு பிறகு அவரே உங்களுக்கு எதிரியா வந்து இதெல்லாம் ஒரு மனுஷனாண்டு காரி துப்பிட்டு போற நேரம் உங்களுக்கு இஹ்லாஸ் இல்லைண்டா நீங்க எப்படி நொந்து போய் உள்ளத்தின் அளவில் எப்படி காயப்படுவீங்க தெரியுமா?
இவனுக்கு போய் கொடுத்தன, இவன்லாம் ஒரு மனுஷனா, அப்படி அதை நினைச்சு நினைச்சு நினைச்சே நீங்க அப்படி உங்களோட உள்ளத்தை சீரழிச்சிருவீங்க. ஆனா இஹ்லாஸ் என்று ஒன்று இருக்கிறது முஃமின்களுக்கு. நான் உனக்காக செய்யவில்லை, என்ற ரப்புக்காக செஞ்சேன், என்ற ரப்பு கூலி தருவான். நீ ஏசினாலும் சரி பேசினாலும் சரி, நாங்க உங்கள்கிட்ட நன்மையோ அல்லது பிரதிபாரத்தை எதிர்பார்க்கல. இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், நாங்க கொடுத்தது அல்லாஹ்வுடைய முகத்துக்காக. நீ எதை வேண்டாலும் சொல்லு, கொடுத்ததோட முடிஞ்சுது. அதுக்கு பிறகு நீ என்னப்பா சிரிக்கணும், எனக்கு எழுந்து ரெண்டு மரியாதை செலுத்தணும், குடும்பம் கூட ரெண்டாவது விஷயம். அதே மாதிரி சலான் சொல்லணும், அதே மாதிரி என்ன கண்டா நீ முக்கியத்துவப்படுத்தணும், சபைகளை முன்னுக்கு கொண்டு வரணும், அதே மாதிரி என்ன கல்யாணத்துக்கு கூப்பிடணும், உங்களோட விசேஷத்துக்கு கூப்பிடணும். இதை நான் எதிர்பார்க்க மாட்டேன். கொடுத்தனா முடிஞ்சு, அதோட சப்ஜெக்ட் முடியும். அல்லாஹ்ட்ட தான் கூலி, உன்னிட்ட நான் கூலி எதிர்பார்க்கல, எதையுமே எதிர்பார்க்கல, அல்லாஹ் எனக்கு கூலி தருவான். இப்படி இருக்கிற எண்ணத்தால தான் இன்று முஃமின்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகாம நிம்மதியோட வாழ்றாங்க. ஆனா இன்றைக்கு பெரும்பாலான வேறு மதத்துல உள்ளவர்கள் கொடுப்பாங்க, பாராட்ட எதிர்பார்ப்பாங்க. 4 கைதட்டு கிடைக்கலன்னா, என்னப்பா நான் கொடுத்தேன் கைதட்ட இல்லை, என்னப்பா 4 பேர் என்ன புகழ்ந்து பேச இல்லை, அதை அவங்க எதிர்பார்ப்பாங்க. நாங்க புகழ்ந்து பேசுறீங்களா, அதிகமாக புகழாதீங்க, என் இஹ்லாஸ் பாதிக்கும்னு சொல்ற அளவு இருக்கணும். அதான் நல்ல ஒரு அடையாளம். அப்ப நீங்க அதிகமாக என்ன புகழ வேணாம், அல்லாஹ் போதுமானவன் அப்படி சொல்ற எத்தனையோ பேரை பார்க்குறோம். மாஷா அல்லாஹ் இஹ்லாஸோட இருக்கக்கூடியவங்க, ஏன்னா அதிகமாக புகழாதீங்க. ஆனா வேறு மதத்தில் உள்ளவர்கள் அதை எதிர்பார்ப்பார்கள். அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அல்லது இஹ்லாஸ் இல்லாதவர்கள் இன்னும் கொஞ்சம் போலுங்க, எல்லாத்தையும் சேர்த்து போலுங்க, அவர்கிட்ட இருக்காது ஆனா போலுவார், போல புகழ போல அவங்க என்ன செய்வாங்க, இன்னும் அதை எதிர்பார்ப்பாங்க. ஆனா முஃமின்களை பொறுத்தவரையில் கால் கட்டுக்கிற அளவுக்கு தொழுதாலும் அவங்கள போல்றதை யாரும் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா பாத்தீங்களா அப்படி தொழுக இல்லை, என்ன கூலி அல்லாஹ் தருவான், நீங்க சும்மா போல்ந்து என்ன நன்மையை பாழாக்கிறாங்கன்னு சொல்லுவோம். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறாங்க, கால் கடுக்கிற அளவு தொழுகிறாங்க. ஆயிஷா நான் கேட்கிறேன், கஃபரல்லாஹு லக மா தகதம் மின் தம்பிக வ மா தஅഖர், கால் வீங்கிற அளவுக்கு தொழுகிறீங்களே, ஹத்தா தஃபத்தரத் கதமா, கால் வீங்கிற அளவு தொழுதாங்க. கஃபரல்லாஹு லக மா தகதம் மின் தம்பிக வ மா தஅഖர், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அல்லாஹ்வோட முன்பாவத்தை பின்பாவத்தை மன்னிச்சிருக்கிறான், இவ்வளவு தொழுகிறீங்களே. அப்ப ரசூல் என்ன சொல்லிக்கிறேன் பாத்தீங்களா, அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சு நான் தொழுகிறேன், நான் எவ்வளவு பெரிய அப்படின்னு சொன்னாங்க. அஃபலாக்குன் அப்தன் ஷக்கூரா, இது போதாது, குறைஞ்சது ஆக குறைஞ்சது ஒரு நன்றி உள்ள அடியானாக நான் மௌத்தான, அதுதான் எதிர்பார்க்கிறேன். எவ்வளோ செஞ்சு போட்டு பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் கொஞ்சம், அதாவது அல்லாஹ் இவ்வளோ தந்திருக்கிறானே அதற்கெல்லாம் நன்றி செலுத்தின ஒரு ஆக குறைஞ்ச அளவில் உள்ள ஒரு அடியானாக, அபுதன் ஷக்கூரா, நபின்னு கூட சொல்லல, ரசூல்னு கூட சொல்லல, அஃபலாக்குன் அபுதன் ஷக்கூரா, ஒரு நன்றி உள்ள அடியானாக இருக்கக்கூடாதா, அப்படி இருக்கக்கூடாது, அதைத்தான் ஆசை வைக்கிறேன்னு சொன்னாங்கண்டா. ரசூல்லாவை போல வேறு ஒரு மனிதர் இருந்து, அவருக்கென்று கோடிக்கணக்கான மக்கள் அவரை சார்ந்து அவரை சூழ இருந்து, அவருடைய அந்த சுன்னாவை அச்சொட்டாக அணுவா பின்பற்றுகிற மனிதர்கள் இருந்தால், இன்று அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி இஹ்லாஸோட மக்களோட அபுதாக ஒரு அடிமையாக இருந்து மக்களா வாழ இல்லைன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் என்ற எண்ணம் இல்லாம வேறு ஒருவராக இருந்திருந்தால் என்ன நிலையாக மாறி இருக்கும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுதாக இருப்பதில் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஒரு அடிமையாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு அடியானாக இருப்பதை விரும்பினார்கள், ஆசைப்பட்டார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, தொழுகை அதைத்தான் சொல்லுகிறது. நீ எவ்வளவு உயர்ந்தாலும் சரி, எவ்வளவு உயரத்துக்கு போனாலும், ரப்பு என்னுடைய ரப்பு, அவனை நான் சந்திக்க வேண்டும், என்னுடைய ரப்பிடம் நான் பேச வேண்டும், என்னுடைய ரப்புக்கு முன்னால் என்னுடைய தலையை நான் சாய்க்க வேண்டும், என்னுடைய ரப்புடைய அந்த சன்னிதானத்தில் வந்து அவனோடு உரையாட வேண்டும், அவனது வீட்டில் இருந்து அவனோடு பேச வேண்டும், அவனோடு தனித்திருந்து உரையாடுவதில் இன்பம் காண வேண்டும், அவனுக்கு முன்னால் கண்ணீர் துளிகளை வடிப்பதில் நான் ஆனந்தம் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் ஒரு முஃமின் எதிர்பார்ப்பான். அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்படி ஒரு முஃமின் தன்னுடைய ரப்போடு பேசுகிறான், ஒரு முஃமின் தன்னுடைய ரப்போடு உரையாடுகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, தொழுகை யாரிடம் இருக்கிறதோ, தொழுகையில் உள்ளச்சம் யாரிடம் இருக்கிறதோ, தொழுகையில் இஹ்லாஸ் யாரிடம் இருக்கிறதோ, அந்த மனிதர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக மாட்டார்கள், வீணான டென்ஷனுக்கு ஆளாக மாட்டாங்க, வீணான பிரச்சனைக்கு ஆளாக மாட்டாங்க. யாராவது உங்களோட வாழ்க்கையில வீணான பிரச்சனைகள், வீணான கஷ்டங்கள், வீணான மனக்குழப்பங்கள் என்று நினைக்கிறீர்களோ, அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மருந்து, ஒரு மெடிசன் என்னன்னு சொன்னால், மிகப்பெரிய ஒரு மருந்து என்னவென்றால், அவர்கள் ரப்போடு தன்னுடைய ரப்போடு உரையாடுவது, தன்னுடைய ரப்போடு பேசுவது, தனது ரப்பிடம் சுமைகளை இறக்கி வைப்பதுதான் அவர்களுக்கு பெரிய ஒரு நோய்க்கான நிவாரணி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, மனிதர்கள் எல்லாரும் ஒரு பக்கத்தில் இருந்தால் தொழுகையாளிகள் மட்டும் ஒரு பக்கத்தில் இருப்பார்கள். அவர்களுடைய உள்ளம், அவர்களுடைய ஆன்மா பக்குவமானதாக, அவர்களுடைய ஆன்மா பரிசுத்தப்படுத்தப்பட்டதாக இருக்கும். அந்த ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துவதுதான் தொழுகையினுடைய இலக்கு, இலக்கு, ஜகாத்தினுடைய இலக்கு, ஹஜ்ஜினுடைய இலக்கு, இபாதத்துகளினுடைய இலக்கு அதுதான்.
எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஆன்மாவை பக்குவப்படுத்துகிற, ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கிற இந்த தொழுகையை நாம் சரியாக பேண வேண்டும். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், 2 விதமான தொழுகையாளிகள். ஒன்று உடலால் தொழுதவர்கள், பிறருக்கு காண்பிக்க தொழுதவர்கள். இன்னும் ஒரு கூட்டம் உள்ளத்தால் தொழுதவர்கள், ரப்புக்காக தொழுதவர்கள். இந்த 2 கூட்டத்தையும் அல்லாஹ் சொல்றான். 2ம் தொழுகையாளிகள் தான். ஆனா முதலாவது கூட்டம் அல்லாஹ் சொல்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீன ஹும் யுராஊன் வ யம்னஊனல் மாஊன். முதலாவது கூட்டம் அவர்கள் தொழுதார்கள், ஆனால் பிறருக்கு காண்பிக்க தொழுதார்கள். அவர்கள் தொழுகையில் உள்ளச்சத்தோடு தொழவில்லை. தொழுதார்கள், முசல்லீன் தான், தொழுதார்கள். ஆனா அன்சலாத்தீம் சாஹூன் அல்லதீனஹும் அன்சலாத்தீம் சாஹூன், அவருடைய உடலால் தொழுதார்கள், உள்ளத்தால் தொழவில்லை. உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய சிந்தனை கொண்டு வரவில்லை. அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படவில்லை. தொழுகையில் அவர்கள் பராமுகமாக இருந்தார்கள், தொழுகையில் மறதியோடு இருந்தார்கள், தொழுகையில் அவர்கள் ஏனோ தானோ என்று அவர்கள் சிந்தனைகளை சிதறவிட்டு கொண்டு தொழுதார்கள். இந்த தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும். அவருடைய தொழுகையுடைய உண்மைத்தன்மை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு அவர்கள் தொழவில்லை. அல்லதீனஹும் யுராஊன், அவர்கள் என்ன செய்றாங்க? மனிதர்கள் காண்பிக்க தொழுகிறார்கள். வயம்னஊனல் மாஊன், அற்ப பொருட்களை கூட மனிதர்கள் கொடுக்க மாட்டாங்க. தொழுகையாளிகள்கிட்ட உள்ள ஒரு பண்பு என்ன தெரியுமா? நான் என்ற ரப்புட்ட முறையிட்ட ரப்பு தருவான் என்று இருந்தா அடுத்தவனுக்கு கொடுக்கறதுல அவன் கஞ்சித்தனம் காட்ட மாட்டான். தொழுகையாளிகள்கிட்ட கொடுக்கிற பண்பு இருக்கும். அல்லாஹ் தொழுகையாளிகளை பத்தி சொல்லும் பொழுது இந்த பண்பையும் சேர்த்து சொல்லுவான். அதால தான் தொழுகையை சொல்லும் பொழுது ஜக்காத்தையும் சேர்த்து சொல்றான். தொழுதா அவன் கொடுப்பான், தொழாதவன் தொழுகையில பேணுதல் இல்லைன்னா கொடுக்க மாட்டான். ஏன்ற ரப்பு எனக்கு தருவான், இங்க 10 அங்க 100 வருமெண்டா ஒரு மனிதன் கொடுப்பதில் இன்பம் காணுவான். கொடுக்க கொடுக்க கூடுகிறது என்றால் ஏன் கொடுக்காமல் இருக்க வேண்டும்? கொடுக்க கொடுக்க கூடுகிறது, ஆனால் கொடுக்க முடியவில்லை என்றால் ஈமான் கூடவில்லை. அல்லாஹ் சொல்றான், வயம்னஊனல் மாஊன், அற்ப பொருட்களை கூட மனிதனை கொடுக்க மாட்டான். அப்படி இருந்தால் தொழுகையில் கோளாறு இருக்கிறது. தொழுகை என்பது அவனுடைய ஈமானிய வாழ்வுக்கு வழிகாட்ட வேண்டும். சமூக வாழ்வில் அவனுக்கு ஈமானை உறுதிப்படுத்த வேண்டும். சமூக வாழ்வில் அவன் தர்மம் செய்கிற, சமூகத்தோடு இணங்கி இருக்கிற ஒரு பக்குவ நிலையை கொடுக்க வேண்டும். சமூகத்தில் அவன் ஒரு பேணுதலான மனிதனாக இருக்கிறான்னா தொழுகை சீராக இருக்கும். தொழுகை சீராக இருந்தால் அவனுடைய சமூக வாழ்க்கை சீராக இருக்கும் என்பதை இந்த அல் மாஊன் என்ற அத்தியாயம் சொல்கிறது. குறிப்பாக இந்த வசனங்கள் சொல்கிறது. அடுத்த ஒரு சாரார் அல்லாஹ் சொல்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் தொழுகையில் எப்படி இருப்பாங்க? மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். வெற்றியாளர்களுடைய முதலாவது அடையாளமே அதுதான். வெற்றியாளர்களுடைய முதலாவது அடையாளம் என்ன? தொழுகையில் அவர்கள் அல் ஹுஷூ, ஐன் கடைசியில அல் ஹுஷூ இருக்கும், உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். அவர்கள் உணர்வோடு, அதாவது ரப்போடு பேசுகிற சிந்தனையில் இருப்பார்கள். வெளி சிந்தனைகளை குறைத்துக் கொள்வார்கள். அவர்களுடைய அசைவு, அவர்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எதுவுமே அவர்களுடைய எல்லையை தாண்டி செல்லாது, அவருடைய கட்டுப்பாட்டை மீறி செல்லாது. அல் ஹுஷூ இருக்கும். தக்பீரை கட்டின உடனே என்ற ரப்போட பேசுறேன், வேற சிந்தனைகள் போனா கட்டுப்படுத்திடணும். சிந்தனை வெளியே போகும், ஆனா கட்டுப்படுத்திடணும். கட்டுப்படுத்தி உள்ள கொண்டு வரணும். அவர் ஓதுறது, அதை கேட்கிறது, அதுல சொல்லப்படுற விஷயங்கள், சொர்க்கம், நரகம், மறுமை, அல்லாஹ் என்ன, அந்த சிந்தனைக்குள்ள நீங்க உங்கள் சிந்தனைகளை சிறைபிடித்துக் கொள்ளுங்கள். அதான் அல் ஹுஷூ. அல்லாஹ்வோட, ரப்போட, என்னுடைய ரப்பு பார்க்கிறான், என்னோட ரப்பு பேசுகிறான், நான் அசைவதை அல்லாஹ் பார்க்கிறான், என்னுடைய எண்ணங்களை பார்க்கிறான். அல்லாஹ் தஆலா என்னுடைய உள்ளங்களில் ஊசலாடுகின்றவற்றை அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறான். எனவே நான் அல் ஹுஷூவோடு தொழ வேண்டும். அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான்? கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன் வல்லதீன ஹும் அனில் லக்வி முஅரிதூன். அவர்களிடத்துல கேளிக்கையான வீணான விளையாட்டுக்கள், கேளிக்கை அவர்களிடத்துல இருக்காது. சும்மா சின்ன சின்ன விஷயங்கள், அதை பெருசுபடுத்துறது, அதே மாதிரி வீணான விஷயங்களுக்குள்ள தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது அவங்ககிட்ட இருக்காது. அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான்? வல்லதீன ஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன் வல்லதீன ஹும் அனில் லக்வி முஅரிதூன் வல்லதீன ஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன். தொழுகை அது உடல்ல உள்ளச்சத்தை கொண்டு வந்து கல்பால தொழுகிற அதே நேரம் கல்புல இருக்கிற அந்த உலக மோகத்துக்கு அவர்கள் சவாலாக தொழுகை கொண்டு வைத்து, இந்த சொத்தும் செல்வமும் என்னிடம் இருப்பதை விட இது உரித்தான ஏழைகளுக்கு செல்ல வேண்டும் என்பதில் இன்பமாக கொடுக்கிற ஒரு நிலையை தொழுகை கொடுக்கும். அல்லாஹ் சொல்கிறான், தொழுகையாளிகள் அவர்கள் இப்படி தொழுகையை வாழ்க்கையாக மாற்றி கேளிக்கையிலிருந்து தன்னை தவிர்த்துக் கொள்வார்கள். இருக்கிற பொருளாதாரத்தில் ஜகாத்தை அவர்கள் கொடுப்பார்கள். பொருளாதாரத்தை கொடுப்பாங்க. தொழுகிறார், 5 நேரம் தொழுகிறார், இபாதத் செய்கிறார், வணக்கத்துல முன்சஃப்ல இருந்து தொழுகிறார், ஜக்காத்துல ஈடுபாடு அவர்கிட்ட இல்ல, சதக்காவில் அவருக்கு ஈடுபாடு இல்லைண்டா தொழுகையில் உள்ளச்சம் இல்லை, தொழுகையில் அவருடைய பூரணத்தன்மை பேணப்படவில்லை. எனவே அல்லாஹ் சொல்லான், தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருப்பவர்களுடைய
அந்த தொழுகையின் நிலை உள்ளச்சமாக இருக்கும். தொழுகைக்கு வெளியே இருக்கிற நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு அசைவும் பாவத்தில் இருந்து விலகி நன்மையை செய்கிற, குறிப்பாக உலக மோகத்தை கல்விலிருந்து வெளியே போட்டு அல்லாஹ்வுடைய மோகத்தை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து வாழுகிற அந்த அல் ஹயாத் தர்பவியா ரப்பானியா, இந்த வாழ்க்கையை அவர்கள் கொண்டு வருவார்கள். ரப்பை சார்ந்திருப்பார்கள். ரமதானிகளாக, ரமலானை மாசத்தை சார்ந்திருக்காமல் ரப்பை சார்ந்த ரப்பானிகளாக இருப்பார்கள். அந்த ஒரு நிலையை அவர்கள் உருவாக்கிக் கொள்வார்கள். அது ஆன்மாவுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பயிற்சி. உலகத்தில் இருக்கிற சொத்து செல்வங்கள், உலகத்தில் இருக்கிற ஆசா பாசங்களில் உள்ள அளவு கடந்த மோகத்தை எல்லாம் குர்பான் செய்து அறுத்துவிட்டு உள்ளத்தில் ரப்புடைய அந்த அன்பையும் ஆதரவையும் அவன் என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்ற இலக்கையும் வைத்து அவர்களுடைய வாழ்க்கையை தொழுகையாக மாற்றுவார்கள். இது தொழுகையாளிகள் பேணுகிற, ஆன்மாவுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய பயிற்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, எனவே தொழுகையில் ஒரு மனிதன் உள்ளச்சத்தோடு இருப்பதற்கான சில வழிமுறைகள் இருக்கிறது. தொழுகையில் எப்படி உள்ளச்சமாக இருக்கலாம்? தொழுகையில உள்ளச்சத்தோடு இருக்கிறதுக்கு பல வழிமுறைகள் இருக்கிறது. அதுல சில முக்கியமான வழிமுறைகள் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதை பேண வேண்டும். முதலாவது, நாங்க தொழுகையில உள்ளச்சம் ஏற்படணும் என்றா, ஆன்மாவுக்கு நாங்க பயிற்சியை கொடுக்கண்டா, முதலாவது விஷயம் அல்லாஹ் பத்தி படிக்கணும். அகீதா, ஈமான், அல்லாஹ் பத்தி படிக்கணும். அல்லாஹ்வை படிக்காம தொழுகையில உள்ளச்சம் வர வாய்ப்பில்லை. நான் சொல்ற அந்த பாயிண்ட்ஸை நல்லா எடுத்துக்கொள்ளுங்க, நல்ல மனசுல சிந்தனையோடு எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்கிற கேள்வி, தொழுகையில உள்ளச்சம் வரதுக்கு என்ன செய்யறது? முதலாவது நீங்க அல்லாஹ் பத்தி படிங்க, ரப்ப பத்தி படிங்க. ரப்ப படிக்க 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 ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லாஹு ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். சூரா அல் ஹஷ்ர் கடைசி வசனங்கள் எடுத்து பாருங்க. அல்லாஹ் பத்தி படிங்க, அல்லாஹ் பத்தி படிங்க. அவன் எப்படிப்பட்டவன், அவன் அவன் எப்படிப்பட்ட ரப், அவன் எப்படி வல்லமை உள்ளவன், சக்தி உள்ளவன். ரப்ப படிங்க, தொழுகையில உள்ளச்சம் வரும். அது ஆன்மாவுக்கு கொடுக்குற பயிற்சி. நீங்க தொழுகைக்கு தயாராகி வார நேரம் இப்படி நீங்க இதை படிச்சுட்டு வாங்க. ரப்ப பத்தி படிக்க 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 மாஷா அல்லாஹ் இன்னி நிறைய வாய்ப்புகள் இருக்குது, வளங்கள் இருக்குது. தவற விட்டுறாங்க சகோதரர்களே. ரப்ப பத்தி படிங்க. நோன்பு முடிஞ்ச உடனே எங்கட எல்லாம் முடிஞ்சது, அமல் முடிஞ்சது, இபாதத் முடிஞ்சு நினைக்காதீங்க. அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையின் கடைசி மூச்சு வரை அல்லாஹ்வை தொழுறதுக்கு ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். அதை போற வெற்றி வேற எதுவுமே கிடையாது சகோதரர்களே. கடைசி நொடி வரை அல்லாஹ் தொழுகையை தவற விடாம நீ என்ன பாதுகாத்திரியா அல்லாண்டு ஒரு துவாவை நாங்கள் தொழுகையிலே கேட்கணும் சகோதரர்களே. நிறைய பேர் தொழுவாங்க, தொழுகையை அப்படியே விட்டுருவாங்க, தொழுகையை விட்டுருவாங்க. ஏன்னா அது உள்ளச்சம் இல்லாத தொழுகை. அதனால தொழுகையில ஒரு அந்த ஈர்ப்பும் பிடிப்பும் இருக்காது. நிறைய பேர் தொழுகையில ஏன் ஈர்ப்பு இல்லை, ஏன் பிடிப்பு இல்லை, ஏன் தொழுகையில ஆனந்தம் இல்லை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபி ஸலா, தொழுகையில் தான் என் கண்குளிர்ச்சி இருக்கிறது, தொழுகையில் தான் என் கண்குளிர்ச்சி இருக்கிறது. ஏதாவது கஷ்டம் வந்துட்டா, யா பிலால் அக்கிமிஸ் ஸலா அரிஹ்னா பிஹா, பிலாலே தொழுகைக்காக பாங்கு சொல்லி இகாம சொல்லுங்க, நாங்க அதன் மூலமாக எங்களோட உள்ளத்துக்கு அமைதியை தாங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல்லா தொழுகையில நிம்மதியை தேடினாங்க. நாங்க கொஞ்ச நேரம் 5 நிமிஷத்துல வாரேன், தொழுகு முடிஞ்சு நிம்மதியை தேடுறோம். எப்படி நிம்மதி கிடைக்கும்? ஏதாவது பார்க் பீச்சுக்கு போறதுக்கு கொஞ்ச நேரம் இந்த வாரம் 5 நிமிஷத்துல தொழுதுட்டு வரேன், அவசரமா தொழுதுட்டு வரேன், அவசரமா தொழுதுட்டு நிம்மதியை தேடி வெளியே போறோம். ஆனா ரசூலுல்லாஹ் நிம்மதி தேவைன்னா தொழுகைக்குள்ள வந்தாங்க. தொழுகையில கிடைக்காத நிம்மதி, ரப்புக்கு முன்னால கிடைக்காத நிம்மதி, ரப்போட பேசுறதுல கிடைக்காத நிம்மதி, உங்களோட மனைவியோட பேசுறதுல கிடைக்குமா? இந்த மஹ்லூக்களோட பேசுறதுல கிடைக்குமா? உங்களோட நண்பர்களோட பேசுறதுல கிடைக்குமா? கடைத்தெருவுல பேசுறதுல கிடைக்குமா? ரப்போட பேசுறதுலே உள்ள நிம்மதி அடையலடா, வேற யாரோட பேசி நிம்மதி அடையும் சகோதரர்களே? இந்த ஹாலிக்கோட பேசி நிம்மதி கிடைக்கலடா, மஹ்லூக்கோட பேசி எப்படி நிம்மதி கிடைக்கும்? எனவே அல் ஹுஷூ எடுத்துக்கொள்ளுங்க. உள்ளச்சம். முதலாவது ரப்ப படிங்க. அல்லாஹ் யார், அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய வல்லமை என்ன, அவனுடைய குதரத் என்ன, ஆற்றல் என்ன, அவனுடைய அழகிய பெயர்கள் என்ன, அவனுடைய பண்புகள் என்ன, அழகிய பண்புகள் என்ன, ரப்பு யார், இதை படிங்க தொழுகையில உள்ளச்சம் வாரத்துக்கு. இரண்டாவது அன்புக்குரிய சகோதரர்களே, தொழுகையினுடைய வழிமுறைகளை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நீங்கள் பேணி கொள்ளுங்கள். ஷாவி மதுஹப், ஹனஃபி, ஹம்பலி, மாலிக், இப்படி இந்த மதுஹபுகள் சார்ந்து இப்படி அவர் ஒன்று சொல்லுவார், இது சுன்னத்திலங்குவார், அவர் அப்படிங்குவார், இதெல்லாம் விட்டுட்டு குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நீங்க அசைவுகள், ருக்கு எப்படி, சுஜூத் எப்படி, தொழுகையில் அவசரத்தை தவித்துக் கொள்ளுங்கள். அவசரத்தை தவித்துக் கொள்ளுங்க. நபி வழியில நீங்க படிச்சிட்டீங்கன்னா அவசரம் தவிர்க்கப்படும். பதறிக்கிட்டு அப்படி எலும்பி குனிஞ்சி இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து நபி வழியில நீங்க தொழுகையை படிங்க. எப்படி ரசூலா கையை உயர்த்தினாங்க, எப்படி தக்பீர் கட்டினாங்க, எப்படி ஓதுனாங்க, எப்படி பொருள் உணர்ந்து ஓதுனாங்க, எப்படி ருக்கு செஞ்சாங்க, எப்படி சுஜூத் செஞ்சாங்க, ஒவ்வொன்றும் சுன்னாக்கள் தொழுகையில 100% பேணப்படணும். தொழுகையை சரியா தொழாம, தொழுகையில் நபி வழிப்படி தொழாம
தொழுகையில் நபியுடைய சுன்னாவை பேணாம, தொழுகையை முழுமையா தொழாம வேற எந்த மார்க்கத்துல எந்த விஷயத்தை பேசினாலும் எந்த பெருமதியும் அதில் கிடையாது. தொழுகையை நீங்க விட்டுட்டீங்க, தொழுகையில நீங்க பூரணம் இல்லைண்டா நீங்க உலகத்துல எதை பத்தி பேசியும் அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவருக்கு எந்த பிரயோசனமும் கிடையாது. அடிப்படை தொழுகை தான். தொழுகையை விட்டு அவனுக்கு இஸ்லாத்துல பங்கில்லை. அதுக்கப்புறம் நீ எந்த மார்க்க சட்டத்தை பேசினாலும் பிரயோசனம் இல்லை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, தொழுகையில நபி வழிப்படி தொழுகிறதுக்கு நீங்க படிச்சீங்க என்றால் தொழுகையில உள்ளச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம். இது 2வது. 3வது அன்புக்குரிய சகோதரர்களே, அதோட சேர்த்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் தொழும் பொழுது அந்த அசைவுகள் அதிகப்படுத்துறாங்க. இது தொழுகையில உள்ளச்சத்தை பாதிக்கும். இப்போ பாருங்க, நான் பயன் பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்க என்ன பாக்குறீங்க, நான் உங்களை பாக்குறேன். இப்போ பேசிட்டு இருக்கும்பொழுது நான் உங்களோட கவனத்தோட பேசுறேன். இப்போ 4 பேர் எழும்புறாங்க, அங்க போறாங்க, பின்னுக்கு அந்த அரிசியை நோண்டி இருக்கிறாங்கண்டா எனக்கு என்ன செய்யும்? கவனம் சிதறும். இப்போ எந்த நேரத்தில் எதை செய்யணுமோ அதைத்தான் செய்யணும். விளைஞ்சா இப்போ நீங்க பாக்குறதுனால எனக்கும் கவனம், உங்களுக்கும் கவனம் ஆயிருக்கு. இப்போ நாங்க வேற வேற வேலைகளில் ஈடுபட்டோம்னா கவனம் சிதறிடும். ஏன்னா அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஒரு கல்பை தான் கொடுக்கிறான், 2 கல்பை கொடுக்க இல்லை. விளைஞ்சா ஹைர். அப்போ எனக்கு கவனம் சிதற இல்லை சொல்றேன். அப்போ எல்லா மனிதரும் ஒரே மாதிரி இது பழகிருச்சு. இப்போ நிறைய பேர் எழுப்பிட்டு போவாங்க, வருவாங்க, அது பழகிருச்சு. சில இடங்கள்ல தான் அப்படி, சில இடங்கள்ல தான் அப்படி. மாஷாஅல்லாஹ் இப்போ நிறைய பழகிட்டாங்க மக்கள் அந்த ஒரு அதபுக்கு. இப்போ தொழுகையிலையும் அல்லாஹ்க்கு இது வெளியில வாழ்க்கையில பழகினத்தினால தான் தொழுகையிலும் அல்லாஹ்வுக்கு தக்பீரை கட்டுறது சும்மா அப்படி. இப்போ 3 முறைக்கு மேலே தொழுதா, அதனால தான் இமாம்கள் 3 முறைக்கு மேலே தொழுதா அது மக்ரூ, தொழுகு பாத்திலாயிரும்னு சொன்னதெல்லாம் அதுக்கு தான். ஆனால் அது மார்க்கத்தில் இல்லை. ஷாஃபி மதுஹப்ல நீங்கள் ஃபிக்ஹ் கிதாபில் எடுத்தா ஒரு அசைவை 3 முறைக்கு மேலே இப்படி செய்யக்கூடாது, சொரியணும்னா இப்படி தான் சொரியணும். இதெல்லாம் கூடுதலான ஒரு விஷயம் தான். இது மார்க்கத்தில் அப்படி கிடையாது. நீங்கள் சொரிஞ்சா சொரியத்தான் வேணும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணணும். சில பொழுது நீங்கள் இங்கே மாஷாஅல்லாஹ் குறைவு, சில இடங்களுக்கு தொழுவிக்க போனால் நாங்கள் என்ன பெரிய சுதேசி மாதிரி கிராத் ஓதினாலும், மிசாரி மாதிரி ஓதினாலும், எவ்வளோ பெரிய காரிமார் மாதிரி கிராத் ஓதினாலும் பின்னால் பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கொண்டு விட்டா மாதிரி இருக்கும். விளைஞ்சா ஒரு ஆள் ஹிங்குவாரு ஆகுண்டு இருமுவாரு. அப்போ சும்மா ஒரு ஆளுக்கு முன்னுக்கு இருமுறனா கூட வாயை பொத்தி தான் இருமணும். இங்கே தொழுகையில் என்னமோ அந்த ஒரு ஆள் இருமுவாரு, பக்கத்தில் அது அப்படியே எச்சி தெறிக்கும், இதெல்லாம் கூடாது. இருமுறது சத்தமாக இருந்தாலும் வாயை அசைச்சு சத்தம் வெளியே வரக்கூடாது. நாங்கள் சில தக்பீரை கட்டி தொழுகும் பொழுது நம்ம தவறி பள்ளிக்கு வந்தோமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோமான்னு யோசனை இருக்கும். அவ்வளோ இருமல் தும்மல் தொழுகைக்குள்ள அது தெரியாது மக்களுக்கு. அது ஹுஷுவை பாதிக்கும், அடுத்தவருடைய ஹுஷுவை பாதிக்கும். நீங்கள் ஒரே இப்படி இருந்தால் பக்கத்தில் இருக்கிற இப்படி நீ ஒரு ஆளுடைய செயல், ஒரு ஆள் டிஷர்ட் போட்டு வந்து ஐ லவ் ஸ்ரீலங்கான்னு முன்னுக்கு வந்து உட்காந்து தொழுவார். பின்னுக்கு இருக்கிறவங்க எல்லாம் ஐ லவ் ஸ்ரீலங்கா மனசால வாசிப்பாங்க. தொலை வந்துட்டு ஐ லவ் ஸ்ரீலங்காவா? நீங்கள் லவ் பண்ணுங்க, அது வேற விஷயம். ஆனால் நீங்கள் டிஷர்ட்டை போட்டு வந்தா நான் ஏன் இதை வெளிப்படையாக அப்படி தெளிவாக சொல்றேன்டா, தொழுகையின் உள்ளட்சத்தை நீங்கள் 5 பேரோட உள்ளட்சத்தை கெடுத்தீங்கண்டா அந்த 5 பேரோட பாவத்தை நீங்கள் சுமந்து கொள்ளணும். நிறைய பேர் கட்டுரையை எழுதி வச்சுப்பாங்க பின்னுக்கு டிஷர்ட்டில், தொழுகைக்கு வந்திருப்பாங்க. நீங்கள் போடுங்க வெளியே, தொழுகைக்கு வரும்பொழுது பக்குவமாக வாங்க, நல்ல ஆடைகளோட வாங்க. சிலர் இந்த கைகளை அப்படி சுருட்டி இந்த சண்டியன் மாதிரி நிறைய நான் பார்க்குறேன். அல்லாஹ் பாதுகாத்து வேற சில இடங்களில் மூலைமாறல் கூட இப்படி கையை சுருட்டி வச்சுட்டு தொழும்போது இப்படி கையை சுருட்டி வச்சுட்டு ரப்புக்கு முன்னால் எல்லாம் எடுத்துடுங்க. ஒரு அரசருக்கு முன்னுக்கு, ஒரு மந்திரிக்கு முன்னுக்கு, பெரிய ஜனாதிபதிக்கு முன்னுக்கு இப்படி யாராவது கையை மடிச்சிட்டு போவாங்களா? டீசெண்டாக வாங்குவாங்க. அப்போ ரப்புக்கு முன்னுக்கு டீசென்ட் தேவையில்லை. ரசூல்லா சொன்னாங்க கையை மடிப்பதை ரசூல்லா தடுத்தார்கள், புகாரில் வருது ஹதீஸ். நிறைய பேருக்கு தெரியாது. தொழுகையில் போயிட்டு இந்த கையை மடிச்சுட்டு தொழுகிறது. நீங்கள் வெளியில் கையை மடிங்க பிரச்சனை இல்லை, தொழுகைக்கு போனால் இப்படி விரிச்சு விட்டுறணும். தொழுகைக்கு போனால் விரிச்சு விட்டுறணும். நிறைய பேர் இப்படி கையை மடிச்சுட்டு இப்படி தொழுவாங்க. இது கூடாது, ரசூல்லா தடுத்தது. சில அறிஞர்கள் ஹராம்னு சொல்லுவாங்க, சிலவங்க மக்ரூ வெறுக்கத்தக்கன்னு சொல்றாங்க. ஹராம் எல்லைக்குள்ள வரையிலண்டு புகாரில் வர ஹதீஸ். அப்போ தொழுகையில் இதெல்லாம் உள்ளச்சத்தை பாதிக்கும் நிறைய பேர். இப்போ அப்போ நீங்கள் இப்படி உண்மையில நீ வேற டைமில் இப்படி மடிக்கிறது பிரச்சனை இல்லை, தொலை வாரீங்களா விரிச்சு விட்ருங்க. அல்லாஹ்க்கு முன்னுக்கு அதபாயிருக்கணும். டவுசர் மனுஷன் மடிச்சிருப்பாங்க. கரண்டை காலுக்கு கீழே உடுத்தவே கூடாது, ஹராம், தெளிவான ஹராம். கரண்டை காலுக்கு நீங்கள் என்ன விளக்கம் சொன்னாலும் ரசூல்லா சொன்னாங்க, கரண்டை காலுக்குள்ள யார் உடுத்தினாலும் ஹராம் தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அது கீழே வந்தது, நீங்கள் தைக்கிறதே கீழே தானே. மறையன் அபூபக்கர் உமர் அவங்க சொர்க்கத்துக்கு நன்மாரை சொல்லப்பட்டாங்க. உங்களுக்கு சொர்க்கத்துக்கு யார் நன்மாரையும் சொன்னது? மேலே தைங்க, மேலே உடுத்திட்டு வாங்க. கீழே வந்தாலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மடிக்கக்கூடாதுன்னா என்ன, அதை அப்படி உடுத்தவே கூடாது. மடித்தாலும் பிழை, கீழே விட்டாலும் பிழை. அப்போ அதுக்கு தீர்வு என்ன? நீங்கள் மேலே தைங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இது தொழுகையை பாதிக்கும், இது உள்ளட்சத்தை பாதிக்கும். அன்பு கையை மடிக்கிறது, காலை மடிக்கிறது, சும்மா வந்த வாக்கில் தொழுகிறது, அது மாதிரி வேர்வையோட வாரது, அதே மாதிரி கண்ட இடத்துக்கு போயிட்டு அப்படி வாரது. ஃபத்வாவை சொல்ல இல்லை, அதப சொல்லணும். யா பனி ஆதமுடைய மக்களை ஹுது ஸீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜித். தொழுகைக்கு வாரண்டா, மஸ்ஜிதுக்கு வாரண்டா, நீங்க கூட இருக்கிறதுல அழகான உடையோட வாங்க, அழகை எடுத்துக்கொள்ளுங்க, நல்ல முறையில் வாங்க. இது ஹுஷு. ஒரு வந்திருப்பாது, ரசூல்லா ஏன் வெள்ளப்பூடு வெங்காயத்தின்னு பள்ளிக்கு வரான்னு சொன்னாங்க. நான் வெள்ளப்பூடு வெங்காயம் திட்ட எனக்கு பள்ளிக்கு வரக்கூடாது, அப்படியா? அப்படி வந்தா 4 பேருக்கு நோவினை உண்டாக்கும், 4 பேருக்கு அது பாதிப்பு உண்டாக்கும், எனவே வராதீங்கன்னு சொன்னாங்க. அதனால வெள்ளப்பூடு திண்டா வெங்காயம் திண்டு நான் பள்ளிக்கு வர மாட்டேன், திண்டுட்டேன்னு சொல்றது அல்ல.
அன்புக்குரிய சகோதரிகளே, நீங்க பள்ளிக்கு வார நேரம் வெள்ளைப்பூடு வெங்காயம் திங்காதீங்கன்னு சொன்னதை நீங்க தவறாக திண்டுட்டேன் எனவே வரக்கூடாதுன்ற அர்த்தம் அல்ல. நீங்க வேற நேரத்துல தின்னுங்க, பள்ளிக்கு வார நேரம் திங்காதீங்க. திண்டுட்டு வந்தா உங்களோட வாயில இருக்கிற வாடை அடுத்தவங்களுக்கு அது அசௌகரியமா இருக்கும் என்றால் அது கூடாது. அதை வச்சுத்தான் இந்த பீடி சிகரெட் சுருட்டு அது சும்மாவே ஹராம். அந்த நாத்தத்தோட வந்து தொழுகிறது அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்தவர்களுக்கு அது பாதிப்பு சகோதரர்களே. அதே மாதிரி நாங்க தக்பீர் கட்டுகிற பொழுது நாங்க மட்டும்தான் அல்லாஹ்வை சந்திக்க வந்து இன்றைக்கு நான் தான் இன்றைக்கே நான் சொர்க்கத்துக்கு போயிட வேண்டிய அளவுல அப்படி தக்பீரை கட்டுறது அடுத்தவனை பார்க்கல. அப்படி அத்தையாத்துல இருக்கும்போது அடுத்தவன் அப்படி நசிஞ்சு போயிடுவான். பார்த்து தொழுகையில எப்படி இருக்கணும், அடுத்தவனை கொஞ்சம் பார்க்கணும், ஒரு கொஞ்சம் கவனத்தை பார்க்கணும். பக்கத்துல யார் சின்ன பிள்ளையா, இங்கால வயது முதிர்ந்த ஆக்களா, இவருக்கு அது ஒண்ணு விளங்காது. நான் பெரிய தக்குவாவோட வந்திருக்கிறேன், அன்றைக்கு நான் இப்படி தொழணும்னு சொல்லி வாரது அடுத்தவங்களுக்கு அது பாதிப்பை உண்டாகிடும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, தொழுகையில் ஆடை, அவருடைய இருமுறது, தும்முறது, அதே மாதிரி சின்ன சின்ன சமிக்கைகள், அசைவுகள் இதெல்லாம் பக்குவமாக இருக்கணும் சகோதரர்களே. தொழுகையில் நாம் இதை பக்குவமாக வச்சுக்கணும். இது 3வது விஷயம். 4வது அன்புக்குரிய சகோதரர்களே, உள்ளச்சம் வர வேண்டும் சொன்னா எப்பொழுதும் என்ற தொழுகை என்ற ரப்புக்காக என்ற எண்ணம் இஹ்லாஸ் இருக்கணும். இஹ்லாஸை உண்டாக்கி கொள்ளுங்க. யாரு பார்த்தோ பார்க்கலையோ என்ற ரப்பு என்ன பார்க்கிறான், இஹ்லாஸை உண்டாக்குங்க. தொழுகை உள்ளச்சம் வரும். ஏண்டா நிறைய பேர் இன்றைக்கு ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு ஒன்று சொல்லுவாங்க. மனிதர்களை திருப்திப்படுத்தியலாது. என்ற ரப்புக்காக நான் தொழுதால், என்ற ரப்புக்காக நான் தொழுகிறேன், என்னுடைய ரப்பு பார்ப்பான், என்னுடைய ரப்புக்காக நான் நிற்கிறேன், என்னுடைய ரப்புக்காக தொழுகை நீட்டுகிறேன், என்னுடைய ரப்புக்காக நான் சுஜூத் செய்கிறேன், என்னுடைய ரப்புக்காக என்னுடைய முழு தொழுகையும் என்று இருக்கிற இஹ்லாஸோடு இருக்கிற மனிதனிடத்துல தொழுகையில் உள்ளச்சம், ரோஹானியத், உயிரோட்டம் வரும். அது ஆன்மாவுக்கு மிகப்பெரிய பயிற்சி அன்புக்குரிய சகோதரர்களே. 5வது, தொழுகையில இருக்கிற ஓதல்களோட அர்த்தங்களை தெரிஞ்சு கொள்ளுங்க. தொழுகையில் இருக்கிற ஓதல்களுடைய அர்த்தங்களை நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். ருக்குக்கு போறோம், சுப்ஹான ரப்பில் அதீம் என்று உதாரணத்துக்கு உண்டு. நான் இந்த மகத்தான ரப்பை துதிக்கிறேன். மகத்தான ரப்புண்டா யார்? அவனை துதிக்கிற நிலையில இருக்கிறேன். கால் கொஞ்சம் கடுக்குதா, என் ரப்பு அதுக்கும் கூலி தருவான். நான் அடுத்த எனக்கு 45 வயசு 50 வயசு கொஞ்சம் கால் கடுக்குது, ஆனா சொல்ற வார்த்தை சுப்ஹான ரப்பில் அதீம், என் ரப்பு மகத்தானவன், அவன் தூய்மையானவன், மகத்தான் என்னோட ரப்பை துதிக்கிறேன் என்று சொல்கிற பொழுது அந்த உள்ளத்தில் ஒரு ஆனந்தம் கிடைக்கணும். அதுல ஒரு ரூஹானியத் இருக்கும் சகோதரர்களே. சுஜூதுக்கு போறீங்களா, சுப்ஹான ரப்பில் அலா, நான் பாவம் செஞ்சாலும் எவ்வளவு நான் தவறுகள் செஞ்சாலும் என்ற ரப்பை நெத்திய சஜதாவில் வச்சு ரப்ப நினைக்கிறேனே, என்ற ரப்பு என்னை நாசமாக்க மாட்டான், இழிவாக்க மாட்டான், கேவலப்படுத்த மாட்டான். சுப்ஹான ரப்பில் ஆலா, அவன் உயர்ந்தவன், அவன் கண்ணியமானவன், அவன் மகத்துவமிக்கவன் என்று சொல்லி அந்த ஓதல்களை விளங்குனீங்கண்டா அத்தஹியாத் லில்லாஹ் வஸ்ஸலவாத் வத்தய்யிபாத், அல்லாஹ்வுக்கு என்று அப்படி வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது சகோதரர்களே, சூரத்துல் ஃபாத்திஹா, அதே மாதிரி அன்றாடம் ஓதுகிற சூறாக்கள், இப்படி அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான விடயங்கள் தொழுகையில ஓதப்படுற ஓதல்களை நாங்க அப்படியே என்ன செய்யணும், விளங்கி தொழுகிறோம் என்றா இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யும், எங்களுடைய தொழுகையில ஒரு உள்ளச்சம், உயிரோட்டம் வரும் அன்புக்குரிய சகோதரர்களே. இது அப்படியே நீண்டுகிட்டு போவோம். இது சம்பந்தமா நான் ஜாதுல் மஆத் இமாம் இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹியுடைய ஒரு புத்தகம், அதுல விளக்க உரை சொல்லும் பொழுது ஒரு 15-20 விஷயங்கள் தொழுகையில் உயிரோட்டம் உள்ளச்சம் சம்பந்தமாக அதுல பேசியிருக்கிறேன். அது விரிவாக பார்க்கக்கூடிய சகோதரர்கள் அதை யூடியூப்ல இறக்கி பார்த்துக் கொள்ளலாம். கடைசியாக ஒரு விடயம் என்னன்னு சொன்னா, தொழுகையில் உயிரோட்டம் உள்ளச்சம் தேவை. நாங்க தொழுகையில ஆன்மாவுக்கு பயிற்சி குடிக்கணும்டா, நாங்க தொழுகையில இருந்து வாழ்க்கைக்கு பயிற்சி எடுக்கணும். வாழ்க்கைக்கு பயிற்சி எடுக்கணும். எப்பொழுதுமே நான் தொழுகையில எப்படி தக்பீர் கட்டி அல்லாஹ்வுக்கு முன்னால நிற்கிறேனோ அது மாதிரி என்ற வாழ்க்கையில எப்பொழுது நான் அல்லாஹ்வுக்கு முன்னுக்கு இருக்கிறேன் என்ற எண்ணத்தை கொண்டு வரணும். தொழுகையில ஆன்மாவுக்கு பயிற்சி என்ன தெரியுமா? நான் தக்பீர் கட்டினா எங்க இருக்கிறேன்? அல்லாஹ்வுக்கு முன்னுக்கு. அப்ப நான் தொழுகையிலிருந்து வெளியே வந்தால் எங்க இருக்கிறேன்? நான் அல்லாஹ்வுக்கு முன்னுக்கு இருக்கிறேன். ருக்கு மாறித்தான் என்னுடைய தொழில், சுஜூது மாறித்தான் என்னுடைய குடும்பம். அப்படின்னா இந்த அசைவுகள் மாதிரி அந்த ருக்கு சுஜூதுடைய பெருமதி, அதனுடைய அந்தஸ்து வேற. நான் ருக்கு செய்கிறேனே அல்லாஹ்வோட சிந்தனை தானே, சுஜூது செய்கிறேன் அல்லாஹ்வோட சிந்தனை தானே, நான் குடும்பத்துக்கு போறேன் அல்லாஹ்வோட சிந்தனை, ஹலாலை கொடுக்கணும் ஹராத்தை விட்டுறணும், சுஜூது செய்கிறேன், அதே மாதிரி என்னுடைய நண்பர்களோட பழகிறேன், என்னுடைய ஊரோட பழகிறேன், எல்லா விடயத்திலும் அல்லாஹ்வோட சிந்தனை. தொழுகை வாழ்க்கைக்கு பயிற்சியாக மாறணும். நான் எப்படி தொழுது விட்டால் உண்மையை மட்டும் பேசுகிறேனோ அது போன்று உண்மையை மட்டும் பேசணும். தொழுகிறேன், வாக்குறுதியை நிறைவேற்றுகிறேன், தொழுகிறேன், நல்ல எண்ணத்தோடு வாழ்கிறேன், தொழுகிறேன், மூமின்களுக்கு நல்லது செய்கிறேன், தொழுகிறேன், அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறேன், தொழுகிறேன், உள்ளத்தை பக்குவப்படுத்துகிறேன், தொழுகிறேன், மனை மக்களுக்கு நல்லது செய்கிறேன், தொழுகிறேன், நல்ல தந்தையாக இருக்கிறேன், தொழுகிறேன், நல்ல மகனாக இருக்கிறேன், தொழுகிறேன், நல்ல மகளாக இருக்கிறேன், தொழுகிறேன், நல்ல பிரஜையாக இருக்கிறேன், தொழுகிறேன், நல்ல நண்பனாக இருக்கிறேன், தொழுகிறேன், நான் மக்களோடு அனைத்து மக்களுக்கும் அன்பையும் அரவணைப்பையும் உதவியையும் ஒத்தாசையும் கொடுக்கிறேன். அடுத்த மனிதன் யாருடைய உள்ளத்தையும் காயப்படுத்தாமல் என்னுடைய ரப்புடைய உள்ளத்தை, என்னுடைய ரப்பை நான் திருப்திப்படுத்துகிறேன், என்னுடைய ரப்பை நான் சந்தோஷப்படுத்துகிறேன். என்னுடைய வாழ்க்கை முழுக்க என்னுடைய ரப்புக்காக, என்னுடைய கல்பால் என்னுடைய ரப்பை நான் சந்தோஷப்படுத்துகிறேன் என்று வாழ வேண்டும். ஒவ்வொரு தொழுகையிலும், ஒவ்வொரு நேரத்திலும், ஒவ்வொரு அடியானும் யா அல்லாஹ் தொழுகையை மௌத்து வரை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்துவிடு யா அல்லாஹ்,
தொழுகையின் மூலமாக மாற்றம் அடைந்து தொழுகையின் மூலமாக எனக்கு உன்னுடைய அன்பை தந்துவிடு யா அல்லாஹ் என்ற இந்த 2 பிரார்த்தனையும் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் தொழுகையிலும் அவன் ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் மகிழ்ச்சியான சந்தோஷமான எல்லா நிலையிலும் அவன் கேட்டுக்கொண்டிருக்கணும். யா அல்லாஹ் மௌத்து வரை தொழக்கூடிய பாக்கியத்தை உள்ளச்சத்தோடு தொழக்கூடிய பாக்கிய தந்திரியா அல்லாஹ், தொழுகையின் மூலமா என்னுடைய வாழ்க்கை அழகானதாக நல்லதாக மாற்றிவிடு யா அல்லாஹ் என்று பிரார்த்தித்து கொண்டிருந்தால் அவன் தொழுகையில் வாழ்க்கையில் அவன் தொழவில்லை, தொழுகையே அவனது வாழ்க்கையாக மாறிவிடும். அப்பொழுது அவன் கீழே விழுந்தாலும் எழும்பி நின்று அல்லாவை தக்பீர் கட்டி அல்லாவிடம் உதவி தேடி வெற்றியை பெற்றுக்கொள்வான். அவன் எவ்வளவு உயர்ந்து விட்டாலும் நெத்தியை சஜ்தாவில் வைத்து அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தி யா அல்லாஹ் உன்னால் தான் இதுவெல்லாம் என்று இன்னும் வெற்றிகளை பெற்றுக்கொள்வான். கவலையிலும் தொழுகை, துன்பத்திலும் தொழுகை, அவனுக்கு நிம்மதி வருகிற பொழுதும் தொழுகை. கவலை வந்தால் அல்லாஹ்விடம் தொழுது பொறுமையை கேட்பான், நல்லது வந்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹ்விடமே எல்லாத்தையும் ஒப்படைப்பான். வாழ்க்கையே தொழுகையாக மாறி அவன் எப்படி சஜதாவில் மரணிப்பதை ஆசை கொள்கிறானோ அது போன்ற ஒரு நிலையில் அல்லாஹு தாலா அவனை மரணிக்க செய்வான். அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட ஒரு முடிவை எங்களுக்கு தர வேண்டும். அதற்காகத்தான் தொழுகையிலே நாம் இப்படி ஒழுக்கமான முறையில் நடந்து உள்ளச்சத்தோடு வாழ்ந்தால் தொழுகை எங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். மூமினுடைய வெற்றி, முதல் வெற்றி தொழுகைதான். அப்படிப்பட்ட தொழுகையை தொழுது உள்ளச்சத்தோடு தொழுகையை பேணி நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கத்தை அல் ஃபிர்தௌஸுல் அலா என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வினுடைய அரஷ் சிம்மாசனத்தை முகடாக கொண்ட அந்த சொர்க்கத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா எப்படி எங்கள் எல்லோரையும் இந்த இடத்தில் ஒன்று சேர்த்தானோ அதே போன்று நாளை மறுமையிலும் சொர்க்கத்தில் அல்லாஹு தாலா நம்ம எல்லோரையும் ஒன்று சேர்த்தல்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.